सीतापति राम 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 राम। श्री राम राम संगीतम की जय। गोपिका जीवन स्मरण गोविंद गोविंद। जय जानिगांत स्मरणम जय जय राम राम। हर हर नम पार्वती पदये हर हर महादेव। सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सर्व साधु की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश शुभ सौनक भीष्मदाल्प्यान् रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादि पुण्यानिमान् परम बाहवदान् स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। ஸ்ரீபதியான சீதாராமுடைய போர் நாடுகிற விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய சிரவணத்துல நாம இந்த பக்தியில் உள்ள சுகத்தை விட வேற எதிலையும் நாம சுகம் காண முடியாது. கலோ பக்தி கலோ பக்தி பக்தியா கிருஷ்ண புரஸ்திதா. கலியுகத்துல பக்தி ஒன்றுதான் கிருஷ்ணனுடைய பாதுகாப்புல உன்னை வைக்கக்கூடியது. அதாவது கிருஷ்ண புரஸ்திதன்னா பகவானுடைய கண்காணிப்பில் நாம் இருப்பவர்கள், பகவானுடைய பாதுகாப்பில் இருப்பவர்கள். பகவானை நம்ம புரஸ்தித நமக்கு முன்னாடி பகவானை கொண்டு வந்து நிறுத்திட்டோம். எதனால? பக்தினால பகவானை வசப்படுத்திடுறான். அதாவது பகவானுடைய பாதுகாப்பில் இருக்கிறான். பகவானுடைய பாதுகாப்பை விட உயர்ந்த பாதுகாப்பு நீ பணத்தினாலேயோ வேற உறவுகளாலேயோ நீ சம்பாதிச்சிட முடியாது. அந்த பாதுகாப்பை கிருஷ்ணன் கண்ணன் மனநிலையில் அப்படின்னு பகவானுடைய பாதுகாப்பு தான் என்னைக்குமே சாஸ்வதமானது. நீ உறவினர்களுக்காக உழைக்கலாம், இன்னைக்கு பூரா உழைக்கலாம், மாடு மாதிரி உழைச்சி கஷ்டப்பட்டு கடைசியில நோய்களை வாங்கி கொண்டு அவஸ்தப்படுறவங்க இன்னைக்கு எவ்வளவு பேர் அது மாதிரிதான். ஒரு நாள் செத்து போயிடும். கேட்டா குடும்பத்துக்காக உழைச்சேன், அவளமா வாழ்ந்தேன், அவளமா ஒரு கஷ்டம் வந்துச்சு, போயிட்டாங்க அப்படின்னு தான் கேள்விப்படுறோம். அப்போ அவன் வாழ்நாள் முழுதும் என்ன சுகத்தை கண்டானா? நைட்டு 11 மணிக்கு வர்றது, காலையில போறது, கடினமா உழைக்கிறது, கஷ்டப்படுறது, குடும்பத்துக்காக உழைச்சன்றான். அவளும் ஒரு நாள் பார்த்தா பகவானையே திரும்பி பார்க்காம பகவத் பக்தியே செய்யாத இப்படி ஒரு ஜடமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு அவளுமா அழட்டிக்கிறான். நான் அப்படி வாழ்ந்தேன் இப்படி வாழ்ந்தேன், என்ன அழட்டிக்கிறான்? நான் இவ்வளவு செலவு பண்ணேன் இவ்வளவு செலவு பண்ணேன், நான் அப்படி சாதிச்சேன் இப்படி சாதிச்சேன், நான் குடும்பத்தை அப்படி காப்பாத்தினேன் எப்படி காப்பாத்தினேன். இன்னைக்கு உனக்கு கஷ்டம்னு வந்தா இன்னைக்கு உன்னால ஒரு உடம்பு ரத்தம் உடம்புல நல்லா இருக்கிற வரைக்கும் எல்லா உழைக்க முடியும். உடம்பு நல்லா இல்லாத போது என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. பகவான் திடீர்னு பாதுகாப்பானா? வாழ்நாள் முழுதும் பகவானை திரும்பி பார்க்காம நாம சொல்ற இந்த ராம நாமம் தான் என்னைக்குமே காப்பாற்றும். நகி நகி ரக்ஷதி துக்கரங்கரணி. நீ சம்பாதிச்ச பணமும் நீ படிச்ச படிப்போ அதெல்லாம் காப்பாத்தாது. நீ என்டர்டைன்மெண்ட்ல இப்ப யூடியூப்ல பாக்குறாங்க, படம் பாக்குறாங்க, அது பண்றாங்க, அதெல்லாம் காப்பாத்தாது. எந்த நடிகைகளும் காப்பாற்ற மாட்டாங்க. உண்மையா இல்லையா? அப்ப யாரு காப்பாத்தனா? பகவான் ஒருத்தன் தான் வரணும். அவன் தான் சாஸ்வதமானவன்.
அப்போ நான் கடினமா உழைச்சி கஷ்டப்பட்டு இரவும் பகலும் சம்பாதிச்சேன், எல்லாம் பண்ணேன். ஆனா பகவானுக்காக நீ என்ன செய்த அப்படின்னு ஒரு நிமிஷம் நினைச்சு பார்க்கும்போது நமக்கு ரொம்ப சம்பாதிச்சேன், ஹாஸ்பிட்டலுக்கு கொட்டி ஊத்தேன், லட்சமா ஹாஸ்பிட்டலுக்கு கொட்டி ஊத்தேன், இந்த தவிர வேற என்ன கண்ட அப்படின்னு சில பேர் சொல்லிக்கிறவங்க இருக்காங்க. அதுவும் காதுபடி கேள்வாரு. கஷ்டப்பட்டு சம்பாதிச்சான், ஹாஸ்பிட்டலுக்கு கொட்டி ஊத்துட்டான். அதுக்காக நீ சம்பாதிச்சது நோயற்ற வாழ்வு தான் குறையற்ற செல்வம்னு சொல்லுவாங்க. ஏன்னா எதனா ஒரு நோய் வந்து மனுஷனுக்கு தாக்கதான் தாக்கும், அது ஒண்ணும் பண்ண முடியாது. பிபி, சுகரு, அது இதுன்னு எதெல்லாம் என்னென்ன சொல்றாங்க, கேன்சர்ன்றாங்க, என்னென்னவோ சொல்றாங்க. அதெல்லாம் பேரை சொல்றது பயமா இருக்கு. ஹார்ட் அட்டாக்ன்றாங்க, என்னென்ன வருதுன்றாங்க. அதெல்லாம் என்னென்ன இதான் சொல்றேன், இந்த அமங்கலமான இந்த நோய்கள் பேரை சொல்லும் போது அமங்கலமா இருக்கு. அதெல்லாம் வேணாம், பகவானும் பார்த்துக்கலாம். அப்போ வைராக்கிய சீடர்களாக சில பேர் பகவத் பக்தி செய்பவர்கள் தங்களுடைய பொறுப்பை பகவானிடத்துல சரணாகதி பண்ணிடுறாங்க, அதாவது ஒப்படைச்சிடுறாங்க. தங்கள வாழ்க்கை அவன் பார்த்துக்கிறான், நான் வந்து வெட்டி முறிச்சிடுறேன், நான் வேற சாதனை பண்றேன், அப்படி பண்றேன், இப்படி பண்றேன்னு நான் நைட்டு இரவும் பகலும் உழைச்சதுலாம் போதும், என்னால ஒண்ணுமே முடியாது. அவன் காப்பாத்தினா காப்பாத்தட்டும், கை விட்டா விடட்டும், அவன் தான் எனக்கு கதி. இனிமேல் நான் சாதிக்கிற போய் கஷ்டத்தை தான் வாங்கி, நோய்களை தான் வாங்கி கட்டினேன், கஷ்டப்படுறேன் இன்னைக்கு. இல்லையா? உண்மையா இல்லையா? எவ்வளவு பேர் அது மாதிரி புலம்புறவங்க உண்டு. அப்போ இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு நீ என்னப்பா சேர்த்து வச்ச எதிர்காலத்துக்கு, நான் அப்படி பண்ணிடுறேன் இப்படி பண்ணிடுறேன், ஒண்ணும் இல்லை, செலவு மேல செலவு. அதான் சொல்றேன், ஹாஸ்பிட்டலுக்கு கொட்டி ஊத்துன்றான். ஒருத்தர் வந்து சொல்லும் போது இப்படி நல்லா இருக்கு, இப்போ நல்லா சம்பாதிக்கிறாங்க, நல்லா இது பண்றாங்க, சரி அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம், வெளியில இருந்து பாக்குறோம். அவங்க உள்ள போனா அப்பா 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 காது கொடுத்து கேட்க முடியாது, அவ்வளவு பிரச்சனைகள், நோய்களாலையும் கஷ்டங்களாலையும் மன உளைச்சல்களாலையும். ஆட கடவுளே, அப்போ பகவானை திரும்பி, சரி நீதான் பகவானை திரும்பி பார்க்க மாட்டேன், நீ கஷ்டப்படுற, நாள் முழுதும் உழைக்கிற, சம்பாதிச்ச, எதிர்காலத்துக்கு சேர்த்து அப்படி இப்படின்ற என்னவோ சேர்த்து வைக்கிற மாதிரி எது பண்ணுற. ஆனா பார்த்தா வரவுக்கு மேல செலவு அதிகமா. இப்படி காசு வாங்குறா, அதுக்கு செலவு ஒரு டபுள் மடங்கா ரெடியா இருக்கு. என்ன பண்ண சொல்ற? சரிப்பா, அப்படியாவது சுகத்தை கண்டியா? பகவானை மறந்து நீ கடினமா உழைச்சு சம்பாதிச்சு நீ என்ன சுகத்தை கண்ட? அப்படியாவது சுகத்தை கண்டியா? இல்லையே. ஒரு ஜடமான வாழ்க்கை, மன கஷ்டம், உடல் கஷ்டம், எல்லாத்தையும் தானே வாங்கி கட்டிக்கிட்டேன். அதைத்தான் சொல்றேன். அதுதான் பிரபுபாதா சொல்றாரு. அது வந்து என்னன்னா, நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிறத பெருமையா சொல்றாங்க, ஆனா பகவானை மறந்து இருக்கிறதுமே அந்த சமயத்துல அப்படின்றத நினைக்க மாட்டாங்க. நீ பகவானுடைய சேவையில உன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சுக்கும் போது ஒரு கோடியில கொடுத்துட்டு போறான் நீ சம்பாதிக்கிற காசை. பகவான் காப்பாற்றுதல்ல உனக்கு நம்பிக்கை இல்லையா? அவன் நினைச்சா அவனுக்கு கொடுக்க மாட்டானா? எப்படி கொடுப்பான், அப்படி கொடுப்பான், அது எப்படி கொடுப்பான் அப்படின்னு கேள்வி கேட்டுதான் நடக்காது. ஆனா கொடுக்கறவங்க எல்லாம் கொடுத்துதானே இருக்கிறான், வாழ்ந்தவங்க எல்லாம் வாழ்ந்தானே சந்தோஷமா இருக்கிறாங்களே, ஆரோக்கியமா இருக்கிறாங்களே. பகவத் பக்தியில சரியா நியமங்களை கடைப்பிடிச்சுன்னு பகவன் நாமங்களை சொல்லின்னு பாகவத பாராயணம் பண்ணு சந்தோஷமா ஹாப்பியா இருக்கிறாங்களே. சோதனைகள் வரும், நான் சொன்னேன், பக்தர்கள் தான் சோதனைகள் நிறைய வரும். ஆனா அதை திருத்திப்பான். சோதனைகள் வரத்துக்கான காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டு, ஏதோ ஒரு நம்ம அபராதம் பண்ணியிருக்கோம், ஏதோ கஷ்டம், உடனே திருத்திட்டா சரியாயிடும், லைன் கிளியர் ஆயிடும். ஆனா ஒருத்தர் கஷ்டத்து மேல கஷ்டம் வருது அப்படின்னா நம்ம பண்ற பக்தியில எங்கேயோ ஃபால்ட் இருக்குன்னு அர்த்தம். பகவானுடைய சேவைக்காக உன் வாழ்க்கை அர்ப்பணிக்கும் போது நீ சம்பாதிச்சல்ல, அதை விட 10 மடங்கு பகவான் காண்பிச்சு கொடுத்துருவான். நான் சொல்ல உண்மைங்க. இது வந்து பக்தர்கள் வாழ்க்கையில ஒரு பக்தர், அதான் சொல்றேன்னு, பிருந்தாவன வாசி ஆயிட்டார்.
அவர் கடினமா உழைச்சு சம்பாதிச்ச காசை விட எத்தனையோ மடங்கு இப்போ கார்லாம் வாங்கிடலாம். பகவான் கிருஷ்ணர் தான் கூட வழிகாட்டார் வேற மாதிரி. அது ஒரு கோடியில குத்துட்டு போறான். ஆனா அது சம்பாதிச்சா நான் கஷ்டப்பட்டாதான் எனக்கு கிடைக்கும் அப்படின்னா உனக்கு என்ன கிடைக்குமோ அதான் கிடைக்கும். ஆனா பகவான் கருணை காட்டுட்டான்னா அவனுக்கு அளந்து கொடுக்க தெரியாது, அளவற்று கொடுப்பான் பகவான் கிருஷ்ணன். அதாவது முன்ன மாதிரிலாம் இப்போ ஈஸ்வர சிந்தனை, ஈஸ்வரனத்துல பக்தி, ஈஸ்வரனத்துல நம்பிக்கை திருடமா இன்னைக்கு இல்லாம போச்சு. எல்லாம் மருந்து மாத்திரைங்களை நம்புற காலமா போச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு லட்சக்கணக்கில் செலவு பண்ணத்தோன்னா தயாராகிறேன். ஆனா ஆரோக்கியமான பக்தியை நான் பண்ண மாட்டேன். ஆரோக்கியமான பக்தியை நான் பண்ண மாட்டேன். அந்த நியமங்களை நான் கடைப்பிடிக்க மாட்டேன். அவன் நாமத்தை நான் சொல்ல மாட்டேன். அவன் பாகவத பாராயணத்துல ஈடுபட மாட்டேன். அந்த பாகவத பாராயணம் பண்ற பக்தர்களையும் நான் மதிக்க மாட்டேன் அப்படின்ற நிலையில் தான் இன்னைக்கு இருக்கிறாங்க மனுஷன். மக்கள்லாம் பார்த்தா நிறைய பேர் அவங்க பேர் அவங்க போனே பிளாக் பண்ணிடுவேன். அவங்க வாட்ஸ்அப் அந்த எதுவும் எல்லாமே பிளாக் பண்ணுவேன். அவங்களுக்கு சவகாசமே கூடாது. யாரு அந்த பாகவத பாராயணம் பண்றவங்களுடைய சகவாசமே கூடாது அப்படின்ற அளவுக்கு ஒரு வழியில போறாங்க. அதான் சொல்றேன், ஏன்னா இது மாதிரிலாம் ஆயிடுது. நிறைய பேருக்கு பார்த்தா பாகவதல சங்கமே தேடி தேடி வந்தா அது இலக்கரமாயிடுது. தேடி நம்மளுக்கு ஒரு பிரச்சாரம் பண்றாங்க, ஒரு நல்ல விஷயம் சொல்றாங்க, பாகவதம் வைக்கணும், பாகவதம் படிங்க, இது பண்ணுங்க, நாமா சொல்லுங்கன்னு சொன்னா அவங்கள பார்த்தா பிடிக்கல. இவங்களுக்கு நல்லா வேலை செய்து சம்பாதிக்கிறது, பௌதிகமான லௌகிகமான விஷயங்கள்ல தான் ஈடுபடுறாங்களே தவிர இந்த ஆன்மீகமா பிரச்சாரம் பண்றவங்கள அப்படியே ஓரம் கட்டிடுறாங்க. அவங்க போன் நம்பரே பிளாக் பண்ணிடுறாங்க. எப்படி சொல்றீங்க? இது மாதிரி நடக்குது. அவன் போன், அவன் வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே பிளாக் பண்ணிடுறாங்க. அவன் தொடர்பே கூடாது, அந்த பக்தர் சங்கமே கூடாது அப்படின்ற அளவுக்கு பண்ணிடுறாங்க. எதுவுமே பகவானுடைய எங்க போனாலும் நீ எங்க சுத்தினாலும் எங்க வரணும், கடைசியில பகவான்கள் தான் வந்தாகணும். நீ இன்னும் பண்ண முடியாது, ஒன்னும் சாதிச்சிட முடியாது, நீ ஒன்னும் வெட்டி முறிக்க முடியாது. ஓப்பனா சொல்றேன், நான் சாதிச்சேன், அதை பண்றேன், இது பண்றேன்னா பகவானை விட்டு ரொம்ப இன்னும் காலத்தை விரயமாக்கி பகவானை மறந்து இருக்கிறதுக்கு காலத்தை நீடிக்க செய்யறேன். ஆனா ஆயுள் காலம் என்னைக்கு குறிக்கப்பட்டிருக்குன்னு தெரியாது. அதற்குள்ளவாது எப்படியாவது பகவானு வான்னு சொன்னா பகவானை மறக்கடிக்கிறதுல காலத்தை ரொம்ப நேரம் நீட்டிக்க செய்யறாங்க. புரியுதுங்களா? ஆனா அது நல்லதா அப்படின்னா இல்லை, நல்லது இல்லை, அது நல்லது கிடையாது. அது சாமர்த்தியமா வேற நினைக்கிறாங்க. பத்தியா நான் பக்தி பண்ணாம இருக்கிறன்றதுல அது ஒரு பெருமையா? அதுதான் நம்ம மனசு பதைக்கணும். நம்ம லௌகிகமான வேலைகள்ல விஷயங்கள்ல எங்களுமே பகவானை மறந்துருக்குமே. இந்த சமயத்தெல்லாம் பாகவதம் படிக்க வேண்டிய காலமாச்சு. ஆனா பாகவதம் படிக்கிறவங்க நினைக்கக்கூடாது, இந்த சமயத்துல சம்பாதிக்க வேண்டிய காலமாச்சு, இப்ப பாகவதம் படிச்சிருமே அப்படின்னு நினைக்கக்கூடாது. அப்போ அவன் பண்ற பாகவதம், அவன் படிக்கிற பாகவதம் பிரயோஜனம் இல்லாம போயிடும். ஆனா லௌகிக சம்பாதிச்சு என்னதான் லட்சங்கள்ல சம்பாதிச்சாலும் இந்த சமயத்துல பாகவத பாராயணம் இல்லாம போகுது, பகவான் நாமா சொல்ல முடியாம போயிடுது, இந்த சமயத்துல பக்தர்களுடைய சேவை இல்லாம போகுது, பகவானுடைய சேவை இல்லாம போதே அப்படின்னு வருத்தப்படணும். அப்படி வருத்தப்பட்டான்னா அது பக்தி. வருத்தப்பட்டு உட்கார்ந்தா மட்டும் போதாது, அந்த நடைமுறையில செயல்படணும். யார பகச்சீரு, நீ யாரெல்லாம் கிட்ட சேர்க்கக்கூடாதோ அவர்களெல்லாம் தூக்கி தலைமையில வச்சு கொண்டாடுறோம். சூப்பரா. நீ வீழ்ச்சி அடைந்ததே அவங்களால தான். பக்தியை பத்தி நினைக்காதபடி செய்யறதே அவங்க தான். ஆனா அவர்கள் தான் சிரசு மேல வச்சு கொண்டாடுறாங்க. ஆனா பக்தர்ல சட்டை கூட பண்றது இல்லை, அவங்கள ரிஜெக்ட் பண்றதுலயே குறியா இருக்காங்க. அப்புறமா அப்படியாவது சரின்னா ஏதாவது சாதிச்சான்னா இல்ல, கஷ்டங்கள், பிபி, சுகரு, கஷ்டம் எதுவும் கிடையாது. எல்லாமே நொந்து நூலா போனதுதான் மிச்சம்.
ஹாஸ்பிட்டலுக்கு எது போய் கொட்டினது தான் மிச்சம். சம்பாரிச்சு எது போய் ஹாஸ்பிட்டலுக்கு கொட்டி கொடுத்தது தான் மிச்சமாச்சு. அவ்வளவுதான். ஸ்ரம ஏவஹி கேவலம் ந உற்பத்தியதே எதிரதி. ஸ்ரம ஏவஹி கேவலம் சும்மா சொன்னாங்களா பாகவதத்துல? தர்மஸ்வ நிஷ்டித பும்சாம், நீ இல்லற தர்மத்தை செவ்வனே கடைபிடித்தாலும் உன் இல்லற கடமைகளை செய்தாலும் தர்மன்றது உன்னுடைய கடமைகள் கரெக்டு. ஆனா பகவத் பக்தி நீ செய்யாத தர்மங்கள்லயே உன் காலத்தை கழிச்சுன்னு சொன்னா அது கஷ்டத்துல உனக்கு கஷ்டத்துல தான் உன்னை கொண்டு போய் விட்டுரும். கால விரயம்தான். டைம் வேஸ்ட் பண்ண, பகவானை மறந்து டைம் வேஸ்ட் பண்ண. பகவான் நினைக்க வேண்டிய காலங்கள்லாம் பொண்ணான காலங்கள்லாம் புண்ணாகிட்டேன். உடம்பையும் புண்ணாகிட்டேன், மனசையும் புண்ணாகிட்டேன். அப்போ தர்மஸ்வ அனுஷ்டித பும்சாம், ஒரு புருஷன் ஒரு மனுஷன் தர்மத்தை நன்றே அனுஷ்டித்தாலும் செவ்வனே விஸ்வக்சேன கதாசுய ந உற்பத்தியதே எதிரது. பகவானுடைய கதைகள்ல ஆசை உண்டாகலும் சொன்னா உற்பத்தி எதிரதியும். ஸ்ரம ஏவஹி கேவலம், உன் வாழ்க்கை சிரமமா தான் இருக்கும். எப்பவுமே சிரமமா தான் இருக்கும் உன் வாழ்க்கையே. எல்லாத்துக்கும் கவலைப்பட்டு நொந்து நூலாகின சிரமமா இருக்கும். அப்படிப்பட்ட சௌக்கியம் இருக்கா பாகவதத்துல? நீ பாகவதலோட சேரல. அப்படிப்பட்ட சந்தோஷமா இருக்கக்கூடிய பாகவதலோட சேர்ந்தன்னா அந்த சங்கத்தை தான் ரொம்ப துச்சமா நினைக்கிறீங்க. ஆஹா ஓகன் ஆடம்பரமா இருக்கக்கூடிய பக்த சங்கம், அந்த இது பண்றவங்க அதை பண்றவங்க கோலாகலம் மாத்திரவங்க பிராமணர்கள், ஆஹா அதுதான் மதிக்கிறே தவிர ஏகாந்தமா பக்தி பண்றவங்களை திரும்பியே பாக்குறது எப்படி? அவர்கள் அனுபவிக்கிற சந்தோஷமே வேற. அவர்கள் இந்த சாபம் தாபம் பாவம் புண்ணியம் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர்கள். அவர்கள் அனுபவிக்கக்கூடிய அந்த பக்தி சௌக்கியத்துல நீ வந்துட்டேன்னு சொன்னா அவர்களை அவர்கள் பார்த்தா பிச்சைக்கார மாதிரி இருப்பான். அவன் பார்த்தா நம்ம நல்ல பிராமண ஜாதியில இருக்க மாட்டான். ஆனா பகவான் அவனுக்குன்னு தனி கவனம் எடுத்து அவனை காப்பாத்திட்டு இருக்காரு, அவனுக்கு சந்தோஷம் கொடுத்துருக்காரு. ஏன்னா அவன் பக்தியை சரியா பண்ண தெரிஞ்சவன். அந்த பக்தியினுடைய சௌக்கியத்துல அனுபவிச்சிருக்கான். அதனாலதான் தைரியமா பேசுறான் அவன். பக்தியை விட சிறந்த சௌக்கியம் உலகத்துல எதுவும் கிடையாதுன்னு தைரியமா சொல்றான். முன்னாடி சொல்ல முடியாது. அப்ப அந்த பக்தியில அந்த சௌக்கியம் அனுபவிச்சதுனாலதான் சொல்றான். நானும் தான் கடைப்பிடிக்கிறேன், எனக்கு பக்தி உண்டாக மாட்டுது, இந்த ராமநாமத்துல ருச்சி உண்டாக மாட்டுது. எங்களுக்கு ருச்சியா இருக்குது ராமநாமா. நீண்ட நேரம் 3 மணி நேரம் நான் சொல்லிட்டேன் ராமநாமா. என்னால சொல்ல முடியுது, உன்னால ஏன் சொல்ல முடியல? அது இல்ல, பெருமைக்காக சொல்ல வரல, உண்மையை சொல்றேன். ராமநாமம் 3 மணி நேரம் சொல்ல முடியல, ஏன் சொல்ல முடியல? மட்டும்தான். அப்போ இதை விட இன்னொன்னு ஏதோ முக்கியமா உனக்கு தோணுது மனசுல. ஆனா சாதிக்க போறதில்ல, கால விரயம் பண்ண போற, டைம் வேஸ்ட் பண்றதுக்கு நீ அழியற, அல்லாடுற. அப்படியே நாங்களாம் டேஸ்ட் இல்லைன்னு சொன்னா ராம 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 எங்களுக்கு பக்தி வரலன்னு சொன்னா உடனே நான் அழகா ராமா ராம ரம ராம 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 ரம ராம் ராம ரம ராம 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 ரம. அது அழகா ஒரு ராகம், அருமையான ராகம், ரொம்ப பிடிக்கும். ராமா ராம ரம ராம 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 ரம ராம். அது மாதிரி நான் பல ராகத்துல பாடி ஜாலியா அனுபவிப்போம் ராமநாமத்தை. எங்களுக்கு அது ஒரு செம சந்தோஷமா இருக்கும். ஜாலியா ஹாப்பியா என்ஜாய் பண்ணுவோம் ராமநாமத்தை. தெரியுமா? அனுபவிக்க தெரியல, வாழ்க்கையை அனுபவிக்க தெரியல, அனுபவிக்க தெரிஞ்சவங்க சந்தோஷமா இருக்கிறாங்களே. ராமநாமத்துல என்ன சுவை இருக்குன்னு நீ சொல்ற. எங்களுக்கு ராமநாமே இருந்தா போதும். எங்களுக்கு பாகவத பாருங்க, இது சரி. அதுக்குன்னு சில பக்தர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு இப்போ ரசிகர்கள் பலர் விதமான ரசிகர்கள் இருப்பாங்க. சில பாகவத்துல பிடிக்கும், ராமாயணத்துல பிடிக்கும். இப்ப நான் யூடியூப்ல போடும்போது எல்லாருக்கும் தானே நான் பண்ணி ஆகணும். அப்ப பாகவதத்தும் நான் பாராயணம் பண்றேன். இப்ப ராமநாமம் எனக்கு அந்தரங்கமா பிடிச்சது ராமநாமம் தான். இப்போ ராமநாமத்துல பாட சொன்னா இன்னைக்கு பூரா பாடுவேன், சந்தோஷம் பாடுவேன், செம்ம என்ஜாய்மெண்ட். ராமநாமம் ஒரு ராகத்துல பாடுறேன்,
ராம ராம ராம் ரம ராம ராம ராம் ராம 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 ரம ராம ராமா ராம ராமா. இது குத்துறோம் ஞானத்தை. அப்ப நம்ம பேசுற பேச்சு இவ்வளவு விஷயம் தெரிஞ்சவனா பேசுறேன், அதெல்லாம் நான் எனக்கு விஷயம் தெரியாது. அவன் சர்வஜன், அவன் உள்ளிருந்து பேசுறான். இந்த ராமன் நாம எனக்கு ஞானத்தை குத்துறோம். அப்ப நான் என்ன பேசணும்னு எனக்கு யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அது உள்ளிருந்து பேசும். அந்த பிரவிசியம் அமவாச்சமமா பிரசுத்தம். என் வாக்கை எழும்ப வைக்கிறது அந்த உள்ள இருக்கிற பகவான் ராமன். அவள்தான். அவன் நாமத்தை சொன்னா போதும். நான் எதுவும் புஸ்தகம்லாம் வச்சு படிச்சுக்கின்னு நான் இது பண்ணினேன், நோட்ஸ் எல்லாம் எடுத்துக்கின்னு நான் பாராயணம் பண்றேன்னு அவசியம் இல்லை. அது என்ன பேசணுமோ அது பகவான் உள்ள இருந்து பேசுவோம். அருமையான இதை அனுபவிக்க தெரியாதவங்களுக்கு ஒன்னா நாம போர் அடிக்கும். எங்களுக்கு எல்லாம் நாம தித்தி பாருவோம். ராம ராம ராம் ரம ராம ராம ராம் ராம 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 ரம ராம ராமா ராம ராமா ராம ராம ராம் ரம ராம ராம ராம் ராம 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 ராம் ராம ராம் ராம ராம் ராம 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 ராம் ராம 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 ராம. எப்படி இப்படியும் பாடுவோம். சரி, நம்ம ஒரு 3 மணி நேரம் பண்ணோம்னா இப்படி பாடி பாடி சுவைச்சிட்டு அப்பமா சாதாரணமா சொன்னாலும் நாம சுவைக்கும் எங்களுக்கு. ஏன்னா இப்ப என்ன ராகம் விட்டு போயிடும், நாம தொடரும். ராகத்துல தான் ராகவனை ஆரம்பிச்சது, நாமத்தை ஆரம்பிச்சது. அப்ப ராகத்தை விட்டுருவோம், 3 மணி நேரம் நாமத்தை சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் டேஸ்ட்டுக்கு ருசிக்காக, அது எப்படியே சாவி கொடுக்கறதுக்காக. சாவி விட்ட பிறகு அது பாடுக்கு தன்னாலே ஒர்க் ஆகும். அதுக்கப்புறமா நாம தன்னாலே வந்துடும். சாவி கொடுக்கறதுக்கு ஃபர்ஸ்ட் டேஸ்ட்டுக்கு அது கொஞ்சம் எடுத்துப்போம். அப்புறம் தொடர்ந்து நாம சொல்லினே இருப்போம். இப்ப 3 மணி நேரம் நாம ஏன் சொல்ல முடியாது, சொல்ல வந்துடும். ஃபர்ஸ்ட் நாமத்தை நம்ம பிடிப்போம், நாம அப்புறம் நம்மள பிடிச்சிக்குவோம். அப்புறம் நம்ம தன்னாலே சொல்லின்னு இருப்போம். நாம சொல்லாம இருக்க முடியாது. ராம 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 தான் டெக்னிக் மகான். அதனால்தான் நாம சங்கீர்த்தனம், நாம ஜபம் சொல்ல, நாம சங்கீர்த்தனம். அது என்ன ஒண்ணு பாவங்கள் எல்லாம் போக்கிட்டு அப்ப நஷ்ட பிராயேஷு அபத்ரேஷு நித்தியம் பாகவத சேவையா. அந்த நித்தியம் பாகவத சேவை ஃபர்ஸ்ட் கிடையாது. ஃபர்ஸ்ட் நஷ்ட பிராயேஷு அபத்ரேஷு. உனக்குள்ள இருக்கிற பாவங்கள் போகணும், அமங்கலங்கள் கழிஞ்சிச்சுன்னா அப்புறமா நாம நிஷ்டை ஆயிடுவேன். சொல்றது புரியுதுங்களா? அதனால இதெல்லாம் ஒரு டெக்னிக். அது ஒன்றும் இல்லை, பெரிய டெக்னிக் இல்லை. பாகவதம் சொல்ற முறையில நம்ம ஃபாலோ பண்ணாவே போதுமானது. நம்ம வாழ்க்கை நம்ம சக்சஸ் ஆயிடும். ஆமா, நம்ம சாதனையில சக்சஸ் ஆயிடலாம். இந்த பாரு இப்ப ராமநாதத்தை பத்தி சொன்னா சில பேர் பார்த்தா 1000 பேர் வந்துட்டாங்க வியூவர்ஸ். பாகவதம் பாராயணம் பண்ணி போட்டா 13 பேர் கூட வர மாட்டாங்க. அதுக்காக இதுக்காக கவலையும் படல, அதை நினைச்சு சந்தோஷமும் படல. யதார்த்தமா எனக்குள்ள இன்னைக்கு என்ன பேச வைக்கிறானோ அன்னைக்கு நான் அதை பேசுவேன், அவ்வளவுதான். இப்ப ராமனை பத்தி பேசுறதால நிறைய பேர் வந்துட்டாங்க வியூவர்ஸ்ன்றதுனால நான் ராமநாமத்தை பத்தியே பேசலையே. அடுத்தது பாகவத பாராயணமும் போட்டுக்கிறேன்னே. எனக்கு அது வியூவர்ஸ் அதிகமாக வராங்களா கம்மியா அது முக்கியம் இல்லை. அன்னைக்கு எனக்கு பகவான் என்ன சொல்ல சொல்றானோ அதை செய்வேன், அவ்வளவுதான். எதுக்கு நான் இது என்னை பத்தி பேசிக்கிறதுக்கு இல்லை, நம்ம வாழ்க்கையில என்ன பெருசா சாதிச்சோம் சொல்லும் பார்க்கலாம். இந்த உலகத்துல அடிபட்டு கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு லௌகீகத்துல என்ன சௌக்கியம் இருக்கு? சாரமே இல்லாத இந்த சம்சாரத்துல அசாரே சம்சாரி அப்படின்ட்டு பாகவதம் சொல்லிடுது மகாத்மியத்துல. இந்த பாகவதெல்லாம் கொஞ்சம் பாகவதல் வாக்குல கேளுங்க தயவுசெய்து. இந்த பாகவதத்தெல்லாம் ஒரு பாகவதல் வாக்குல கேளுங்க. அவங்களுக்கு சொல்ற ஒரு சொல்லு கூட நம்மளுக்கு நச்சுன்னு அப்படியே நம்மளுக்கு ஹிருதயத்துல பதிஞ்சிடும். நம்ம வாழ்க்கையில அப்படியே நம்மளுக்கு ஒரு தெளிவு கொடுக்கும். அப்படி இருக்கும் அவர் சொல்லக்கூடிய உபதேசங்கள்.
அந்த பாகவதம் கேட்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். அசாரே சம்சாரே, ஒரே வார்த்தை தான், 4 ஸ்லோகம் தான். சாரமே இல்லாத இந்த சம்சாரத்தில் அசாரே சம்சாரே, சாரமே இல்லாத இந்த சம்சாரத்தில் நம்ம என்ன சாதிக்க போகிறோம்? அதனால் பக்தி கொண்டாடுவோம், தெய்வ பக்தி கொண்டாடுவோம். அதாவது அந்த காலத்திலலாம் பக்தி நம்பினாங்க, பகவான் நம்பினாங்க. அதான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, நம்ம மருந்து மாத்திரைகள் நம்புகிறோம், டாக்டரை நம்புகிறோம், ஹாஸ்பிட்டல் நம்புகிறோம், பணத்தை நம்புகிறோம் இல்லையா, நம்ம உறவுகளை நம்புகிறோம். ஆனால் பகவானை மட்டும் நம்ப மாட்டோம். அப்போது அருணகிரிநாதர் ஒரு பெரிய மகாத்மா, அருணகிரிநாதர் அருணாச்சலத்தில் வாழ்ந்தவர், அதாவது திருவண்ணாமலையில். அவர் தவறான பழக்க வழக்கங்கள் கொண்டவராக இருந்தார். நல்ல பணக்காரர் தான். அந்த பணத்தெல்லாம் செலவு பண்ணிட்டார் வேசிகளுடைய சங்கத்தினால. அங்கங்கே வேசிகளோடு சஞ்சரிப்பார். அப்போது அவருக்கு மனைவியும் இருக்கா. கடைசியில் என்ன ஆனார், அவர் குஷ்டரோகம் நோய் வந்துடுச்சு. குஷ்டரோக நோய் வந்துடுச்சு அவருக்கு. அப்போ என்ன பண்ணுறார், அவருக்கு அப்போ கூட அந்த பெண்ணாசை அவருக்கு விடலை, அருணகிரிநாதருக்கு. அப்படிப்பட்ட இது மாதிரி இருக்கும்போது கடைசியில் அவங்க அக்காவே இது போல் ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. அதுதான் அவருக்கு சுருக்குன்னு உடச்சிது. எனக்கு அதை சொல்கிறதுக்கு கூசுது. அந்த மாதிரி சொன்ன உடனே தப்பாக சொன்னால் அதுதான் அடுத்தது அவர் என்ன பண்ணுறார், இனிமேல்ட்டு முறையில்லாத எங்கள் அக்கா இது மாதிரி சொல்கிறாங்கன்னா அப்போ அந்தளவுக்கு நான் வெறி பிடிச்சவனாக, இவ்வளோ நோய் வந்த பிறகு கூட எனக்கு அந்த காமம் அடங்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேதனை தாங்க முடியாமல் அவர் என்ன பண்ணார், அந்த மலை மேலேருந்து அந்த கோபுரத்து மேலே ஏறி குதிக்க பார்க்குறார். அப்போது பகவானே ஆட்கொள்கிறார், முருகப்பெருமானே ஆட்கொள்கிறார். சும்மா இரு சொல்லார பேசாத கம்மல். அப்போது நீ அப்படியே உட்காரு, அவள்தான் இறைவனுடைய வழி. முருகனே குருவாக அவர் சொல்லாரன்னு சொல்லிட்டு உட்காந்தோடனே அவர் அருணகிரிநாதர் உட்காந்து தியானத்தில் அந்த இறைவனையே முழுசாக நம்பினார். அதுக்கு பிறகு அந்த குஷ்டரோக நோயெல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியாது, தெய்வீக உடலாக மாறிவிட்டது. அப்போது அந்த இறைவனுடைய நம்பிக்கை உறுதியாக பற்றி கொண்டால் நீ எப்படிப்பட்ட பாவிகளிலும் ஒரு பெரும் பாவியாக. பாவத்தினால்தான் நோய்கள் வருது. நோய்கள்லாம் எதுவுமே சும்மா வராது, ஒரு காரணம் இருக்கும், காஸ் அண்ட் எஃபெக்ட். நம்ம நோய்கள் வருதுன்னா நம்ம ஏதோ அவ்வளோ பாவம் பண்ணியிருக்கோம். அதுதான் அந்த பாவங்கள்லாம் பகவான் நாமத்தினால போயிடும். பகவானுடைய அனுக்கிரகம், பகவான் நினச்சா என்ன பண்ண முடியாது. ஒரு நிமிஷத்தில் உன் பாவத்தை பஸ்மாக்குறதே, அதில் எச்சு சாம்பலாக்கிடுவான். நீ நம்புறதில்லை, அந்த பகவானை முழுசாக சரணாகதி அடைஞ்சு அவனே கதின்னு நம்புறதில்லை. நம்ம உடனே சின்ன ஒரு விஷயத்தை கூட பயந்துக்கிட்டு, ஐயோ இந்த நோய் அப்படியா இருக்குமோ இப்படியா இருக்குமோ, இந்த நோய் அப்படி ஆகிடுமோ இதுவாகிடுமோ அதுவாகிடுமோன்ற பயத்தினால நம்ம உடனே நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க பார்க்குறோம். நல்லது தான், ட்ரீட்மெண்ட்டு ஃபஸ்ட் எய்டு உடனே பார்க்கணும், சீரியஸாக இருந்தால், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனாலும் அந்த காலத்தில் சொல்கிறேன், அந்த காலத்தில் பகவானைத்தான் நம்பினாங்க. பகவான் தான் வைத்தியனாக வந்திருக்கான், பகவானே வைத்தீஸ்வரனாக வந்திருக்கான், பகவானே வைத்தியம் பார்த்துருக்கான், பகவான் பிரசவம் பார்த்துருக்கான், கிருஷ்ணன் பிரசவம் பார்த்துருக்கான். பக்த விஜயத்தில் வருது, கிருஷ்ணன் எல்லாமே பண்ணியிருக்கான், வைத்தியனாகவும் இருந்திருக்கான். புரியுதுங்களா, அவனே மருந்தாகவும் இருந்திருக்கான். அப்படின்னும் போது நம்ம இதெல்லாம் சரித்திரங்கள் பொய் இல்லை, ஒன்று சத்தியம். அப்படின்னும் போது அந்த பகவானையே முழுசாக நம்பி இருந்ததுனால செத்தவங்க உயிர் பழிச்சிருக்காங்க, அவர்கள்லாம் எழுந்து நல்லா நடமாடி இருக்காங்க, நோய்கள்லாம் போய் சுகம் அடைஞ்சிருக்காங்க. அப்போ அந்த அருணகிரிநாதர்
உடம்பு அப்படியே பளிங்கரமாகி போச்சு. அந்த கிருஷ்ணன் அந்த சுவடே தெரியாத அளவுக்கு மாறிட்டார். அப்போ நாக்கில் முத்து முத்தாய் பாடு அப்படின்னு சொன்ன உடனே, முத்தை தரு பக்தி திருநகை அத்திக்கிரை சக்தி சரவண முக்தி குரு வித்து குருபரன் என ஓதும். முத்தை தரு பக்தி திருநகை அத்திக்கிரை சக்தி சரவண முக்தி குரு வித்து குருபரன் என ஓதும். முட்கற்பர மட்கச்சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவருள் 30 முவர்க்கத் தமரர் மடிபேன. முட்கற்பர மட்கச்சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவருள் 30 முவர்க்கத் தமரர் மடிபேன. 10 தலை தத்த கணைகொடு ஒற்றை கிரி மற்றை பொழுதொரு பட்ட பகல் வட்டை திகிரியில் இரவாக. 10 தலை தத்த கணைகொடு ஒற்றை கிரி மற்றை 6th ஸ்டாண்டர்டில் மனப்பாடம் பண்ணது. 1/2 மணி நேரத்தில் மனப்பாடம் பண்ணேன். 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஸ்கூலுக்கு போகும்போது தண்ணீரை சொம்பில் தண்ணி வச்சுன்னு அப்போலாம் ஒரு விஷயம் மாதிரி நினச்சி தவம் பண்ணி உடனே அந்த பாட்டை மனப்பாடம் பண்ணேன். 1/2 மணி நேரத்தில் மனப்பாடம் பண்ணேன் இந்த பாட்டை 6வது படிக்கும்போது. 10 தலை தத்த கணை கொடு ஒற்றை கிரி மற்றை பொழுதொரு பட்ட பகல் வட்டை திகிரியில் இரவாக. பக்தர்களை சத்தை கடவிய பச்சை புயல் மெச்சு தகுல் பட்சத்துடன் ரட்சி தருவது ஒரு நாளே. பக்தர்களை சத்தை கடவிய பச்சை புயல் மெச்சு தகுபொருள் பட்சத்துடன் ரட்சி தருவது ஒரு நாளே. தித்தித்தைய ஒத்த பரிபுரன் இத்தன்பதம் வைத்து பயிரவி திக்கோக்க நடிக்க கழுகொடு கழுதாட. தித்தித்தைய ஒத்த பரிபுரன் இத்தன்பதம் வைத்து பயிரவி திக்கொக்க நடிக்க கழுகொடு கழுதாட. திக்கு பரியட்ட பைரவர் தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திர பௌரிக்கு திரிகடக என ஓத. திக்கு பரியட்ட பைரவர் தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திர பௌரிக்கு திரிகடக என ஓத. கொத்துப்பறை கொட்ட கொத்துப்பறை கொட்ட கலைமிக குக்கு குகு குக்கு குகு குத்தி புதை புக்கு பிடியன முதுகூகை. கொத்துப்பறை கொட்ட கலைமிக குக்கு குகு குக்கு குகு குத்தி புதை முக்கு பிடியன முதுகூகை. கொட்புட்டழ நட்பற்ற உணரை வெட்டி பழியிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்து பொறவள பெருமாளே. பொட்புற்றழ நட்பற்ற உணரை வெற்றி பழியிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்து பொறவள பெருமாளே அப்படின்னு திருப்புகழை பாட பாட வாய் மணக்கும். அப்படிப்பட்ட திருப்புகழ் எங்கள் தாத்தாவுக்கும் மனப்பாடம், இந்த பாட்டு எனக்கும் மனப்பாடம். ஒரு 1/2 மணி நேரத்தில் மனப்பாடம் 6th படிக்கும்போது. அது மாதிரி இப்போ முத்து முத்தா பாடினார் இல்லையா முருகர் எழுதணுன்னு, அந்த தெய்வ நம்பிக்கை அதெல்லாம் ஒரு மங்களகரமான வாழ்க்கைங்க. அந்த பக்தி வாழ்க்கைன்றது அதெல்லாம் சுவைச்சாதான் தெரியும். அதை அனுபவிக்கக்கூடிய அது ஒரு மங்களகரமான பாதை. அது அந்த பக்தி பாதையில் வந்துட்டால் நேர்மை வந்துடும், பணத்தாசை போயிடும், பெண்ணாசை போயிடும், மண்ணாசை போயிடும். இது ஒரு மங்களகரமான சிவதம். சிவதம்னா தாபத்திரைய உண்மையிலும் கஷ்டங்கள்லாம் பறந்துடும். அப்படிப்பட்ட மங்களத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சௌக்கியம் இந்த பக்தி பாதை. எவ்வளோக்கு எவ்வளோ கிருஷ்ணரை பற்றி நீ தெரிஞ்ச வேத்தியம் வாஸ்தவமான வஸ்து இல்லை அது கிருஷ்ணன். அந்த கிருஷ்ணனை பற்றி எவ்வளோக்கு எவ்வளோ நீ தெரிஞ்சிக்க ஆழமாக இறங்குறியோ அவ்வளோக்கு அவ்வளோ மங்களம், அவ்வளோக்கு அவ்வளோ மங்களம். அதான் அனுபவிக்கணுங்க வாழ்க்கையை, பக்தி வாழ்க்கையை அனுபவிக்கணும். அது சிவதம். கஷ்டமாவது நஷ்டமாவது தாபத்திரையும் உண்மூலம் வேரோடு பிடிங்கிறது. அந்த சுவடே இருக்காது கஷ்டம். நோய்களாது நொடிகளாது எல்லாம் பகவான் தூளாகிடுவான். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பயந்துக்கிட்டு அல்ப நோய்கள்லாம் உடனே ஹாஸ்பிட்டலில் போடு, உடனே பணத்தை போயிடும். அவங்களும் போய் மொழி ஏற்றுட்டு வரணும்னு நான் வந்தேன். டாக்டர்களை போய் மொழி ஏற்றுட்டு வந்தேன், ஹாஸ்பிட்டலில் போய் மொழி ஏற்றுட்டு வந்துடணும். அப்போ தான் திருப்தி உங்களுக்கு. அதனால் ஏதோ விளையாட்டாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. பயமாக இருக்குது. இப்போ பார்த்தா இவங்கள பார்த்து நான் எனக்கு பயமாக இருக்குது. சின்ன சின்ன வியாதிலாம் வந்துட்டான், உடனே ஹாஸ்பிட்டல் போய் உடனே இப்போ பாருங்கள் என்னாச்சு போய் பாருங்கள். உடனே என்ன பண்ணுங்க, ஆமாம் அவனுக்கு போய் மொழி எடுத்துட்டு வாங்க போங்க. உடனே அந்த டெஸ்ட்டு இந்த டெஸ்ட்டு 1008 டெஸ்ட்டு சொல்லுவான். காய்ச்சலை பார்த்தா ஒன்றுமே இருக்கு. அட கடவுளை, இதுக்காக இவ்வளோ பணத்தை போடுங்க நீங்கள்.
அவ்வளோதான், முடிஞ்சு போச்சா. அன்றைக்கெல்லாம் என்ன ஹாஸ்பிட்டல் ஸ்பெஷலிட்டி இருந்தது சொல்லும் போல? என்ன ஃபெசிலிட்டி இருந்தது அந்த காலத்தில்? என்ன ஹாஸ்பிட்டலில் ஃபெசிலிட்டி இருந்தது? ஒன்றுமே இல்லை. சும்மா இந்த திப்பிலி கிப்பிலி அதாவது இஞ்சி கடுக்கா ஏன்னா போட்டு இது பண்ணி சாப்பிட்டோம்னா முடிஞ்சு போச்சு, ஆள்தான், நோயாத நொடியாது. நீ எவ்வளோக்கு எவ்வளோ உடம்ப பாராட்டுறியோ அவ்வளோக்கு அவ்வளோ நோய்கள் உன்னை போட்டு வாட்டி, அந்த பயமே உனக்கு என்ன பண்ணும், உன்னை கொண்டுடும். அந்த பயமே நோய்களை இன்க்ரீஸ் பண்ணும். இருக்கிற மாதிரி இருக்கு இருந்துடும். ஹார்ட் அட்டாக் வர மாதிரி இருக்கு, ஒரு மாதிரி மயக்கமாக வருதுன்னு வந்துடும். நீ எப்படி நினைக்கிறியோ அப்படிதான். நீ பயத்தினாலேயே நோய்கள் அதிகமாகுது. நீ தானே பயந்து அந்த உடம்ப பாராட்டுற, நோயை இன்க்ரீஸ் பண்ணிக்கிற. அது கடை சரி, அது ஒரு ஜடம் இருந்தது உடம்பு கடகுது. அது பாட்டு ஆத்மா முக்கியமாக, உடம்பு முக்கியமாக, தூக்கி போடுறத அப்படின்னு சொல்லி நீ பாட்டு ராம 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 போன போய் உயிர் பணம் ஆனால் சொல்லக்கூடாது. உயிர் பணம் போகும்போது இந்த ராமநாம தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ராம 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 நிஷ்டே இருந்தேன். அது பற்றி ராமநாம ஜெயிக்குமா, உன் நோய் ஜெயிக்குமா? அதெல்லாம் தூக்கி போட்டு போங்க, வேலையை பாருங்க. இந்த உடம்பை உதாசீனப்படுத்திட்டா, இந்த ஜடம், இது கோடிக்கணக்கான உடம்புல இது ஒரு உடம்பு, இந்த மனுஷ உடம்பு. எத்தனையோ உடம்பு ஏத்தாச்சு போப்பா, நீ வேற. புல்லா பூடாய் புழுவாய் மழமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதர் தேசம் நாய் பேய் பூனை பன்றி கழுத காடை கௌதாரி எல்லாம் ஏத்தாச்சு. இப்போ இந்த மனுஷ பிரிவில் ஒரு உடம்பு ஏற்றுக்குது. இந்த மனுஷ பிரிவியை அவ்வளோ மனுஷ பிரிவு ஏற்றுருப்போம். மனுஷ வகையில் சேர்ந்தது தேவர்கள் பிறவி ஏற்றிருப்போம், அது யக்ஷனா ஏற்றிருப்போம், கந்தரனா ஏற்றிருப்போம், ஏதோ 1000 கோடிக்கணக்காக இடத்துல அதில் ஒரு உடம்பு இது. எத்தனையோ, அது 1 கோடி இல்லை, பல கோடிகளில் ஒரு உடம்பு இது. இந்த ஒரு உடம்பு இது நித்திய நீ நினச்சினுக்கிற. அனாதி காலமாக பகவானை விட்டு பிரிஞ்சு இப்படி தான் அல்லல் படுறோம். இதை விட்டுட்டு, இந்த வாழ்க்கையை விட்டு பகவானுக்கு சேவை செய்ய உன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சு பார். அடுத்த நிமிஷம் உனக்கு எல்லாமே மாறும், லைஃப் மாறும். உன் மனசு மாறிச்சுன்னா அங்கே உன் வாழ்க்கையே மாறிடும். அங்கே பகவான் உனக்கு என்னென்ன சேஞ்ச் பண்ணுமோ அதெல்லாம் சேஞ்ச் பண்ணுவான். உன்னை மயா அனுகூலம் நீ துணிஞ்சச்சு தத்தே தைரியம் தாதபாக தீர பண்டிதான். தீரனா துணிஞ்சச்சு நீ பகவான் பக்திக்கு வந்துட்டேன்னு சொன்னால் மயா அனுகூலம் என்ன, நான் பார்த்துக்கிறேன். நான் உனக்கு அனுகூலமாயிட்டேன், நானே உனக்கு அனுகூலமாயிட்டேன்னா அப்போ மற்றெல்லாம் என்ன பண்ணுவோன்னு, மற்ற நொடிகளை உனக்கு என்ன பண்ணுற, மற்ற தேவரெலாம் அனுகூலமாயிட்டாங்களா, அனுகூலமாயிட மாட்டாங்களா? இந்த மிருத்தி வருமா, யமன் வந்துடுவானா, இல்லை இந்த ராட்சசர்கள்லாம் வருவாங்களா, இந்த அசுரர்கள் வருவாங்களா? இவர்களால் தான் நோய்கள் பாதிக்கப்படுது. நோய்கள் கிருமிகளாக வராங்க அசுரர்கள்னா. அப்படிதானே சொல்கிறாங்க. இந்த டாகினிகள் யாதானிகள் பூதங்கள் பேத பிசாசங்கள் இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாமல் சூட்சமாக பாதிக்குதுன்னு சொல்கிறாங்களே, நோய்கள் ரூபத்தில், அந்த ரூபத்தில், இந்த ரூபத்தில். அதெல்லாம் உன்மாதம், அது சொப்ன ரூபத்தில் பயமுறுத்துறது. இதெல்லாம் துர்தேவதைகள். இதெல்லாம் ஒன்றுமே பண்ணாது. எது வரைக்கும் நாம கிரகண பீரவக பகவன் நாமங்களை உறக்க சொல்லாததில் தான் இவைகளுக்கெல்லாம் ஆட்டம். அது சொல்கிற இடத்துல பீரவக அது பயந்து ஓடும். எத்பிபேதி ஸ்வயம் பயம் பா. இத்தனை நாள் நாமத்தை சொல்கிற வரைக்கும் தான் பகவானை பிடிச்சிக்கிற வரைக்கும் தான். இன்னும் நாம பகவானத்தில் நம்பிக்கையோடு சொல்லுங்கள். பகவானத்தில் நம்புங்க. பகவான் இருக்கிறான்னு நம்புங்க. நாம் மட்டும்தான் இருக்குது, பகவான் இல்லை, நாமி இல்லை அப்படின்ட்டு சில பேர் சொல்கிறாங்க. அப்படி நான் ஒத்துக்கவே மாட்டேன். பகவானோட மனசார ராமரத்தில் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு, ராமா உன் நாமத்தை சொல்கிறேன்டாப்பா, என் நோய்களை குணமாக்கணும். அது நான் வரணும்னு அவசியம் இல்லை. என்னுடைய தூதுவனாகிய ஆஞ்சநேயர் வந்தால் போதும், உன் நோயை சஞ்சீவனி மூளை கொடுத்து உன் நோயை குணமாக்கிடும். போயிட்டா சும்மா. அதெல்லாம் எதுக்கு? ஆஞ்சநேயர் வந்தாலும் உனக்கு செல்வம் சௌக்கியம் எல்லாமே மங்களங்கள்லாம் உனக்கு உண்டாயிடும். போயிட்டா உனக்கு எல்லாம் சரியாயிடும். அது நான் வரணும்னு அவசியமே இல்லை அப்படின்ட்டு ராமர் என்ன பண்ணுவார், என் நாமத்தை சொல்லு, என் ஆளை அனுப்புகிறேன் ஆஞ்சநேயர், அவரே எல்லாம் பார்த்துப்பாரு. புத்திர் பலம் யசோ தைரியம் நிர்பயத்துவம் அரோகதா. அரோகன்னா நோய், அரோகதா பலம் கொடுப்பார், நல்ல புத்தி சாமத்தை கொடுப்பார், வாக்குப்படுத்தும், யாராலும் ஜெயிக்க முடியாத தன்மை, புகழ் கொடுப்பார். யசக புத்திர் பலம் யசோ
எஸ்எஸ் தான் புகழ். தைரியம் கொடுப்பார். நிர்பயத்துவம், நோய்களை கண்டு பயப்படுற, உடம்பு கண்டு பயப்படுற, பண தரித்திர நிலையை கண்டு பயப்படுறல, அதெல்லாம் இருக்காது. அதெல்லாம் இதெல்லாம் யாருங்க கண்டுபிடிச்சது? இதெல்லாம் இந்த காலத்தில் தாங்க அது மாதிரிலாம் இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் பயப்படுறது, அது பண்ணுறது பண்ணுறது. இந்த தரித்திர நிலை எதிரான்னு கேட்டால் என் மனசு தான். வெளிப்புறமாக நல்ல சொத்து சுகங்கள் இருந்தால் கூட பயப்படுறோம். சரியான ஒரு பக்தி மார்க்கத்தில் ஒரு அருமையான மங்களகரமான பாதையில் போலன்னு அர்த்தம். மனசு ஈடுபடலன்னு அர்த்தம். எப்பொழுதும் வீட்டில் ஏதாவது பாராயணங்கள் நடந்து வரணும், ஏதாவது பாகவதம் பாராயணம் நடந்து இருக்கணும், இல்லாட்டி நாம கீர்த்தனங்கள் நடந்து இருக்கணும், ஏதாவது ஒரு சத்சங்கத்தில் இருந்து நேரணும். அவர் என்னென்னா அதை தவிர அப்படியே ஆனந்தமாக பொழுது போக்கணும். பகவத் விஷயத்தில் அதை பற்றி நிறைய பேசணும், பகவத் கதைகளை பேசணும், ஆனந்தமாக இருக்கணும். லௌகிகத்தில் இருக்கிறதுனால்தான் இது கொஞ்சம் அது கொஞ்சம், இது கொஞ்சம் அது கொஞ்சம், இது கொஞ்சம் அது கொஞ்சம். நான் ஊருக்கு அவாது தொட்டுக்கிறதுக்கு பக்தின்றது ஒரு சௌக்கியமான விஷயம், ஆனந்தமான விஷயம். தெரிஞ்சவனுக்கு பக்தி பண்ணுற, தெரிஞ்சவன் பக்தி பண்ணுறான்னா அவன் வாழ்க்கை டாப்பாக இருக்கும். பக்தி அனுபவிக்க தெரிஞ்சவன் வாழ்க்கை டாப்பாக இருக்கும். அனுபவிக்க தெரியாதவன் வாழ்க்கை நரகமாக இருக்கும். நீ கேட்குற நீ சம்பாதிக்கிறதுன்னு சொல்கிறீங்கள, வேலை போய் கடினமாக உழைச்சி அந்த 10,000 சம்பாதிக்க, 20,000 சம்பாதிக்க சொல்கிறேன், அதெல்லாம் ஒரு கோடியில் ஒரு மூலையில் கொடுத்துட்டு போயிடும். நீ அந்தளவுக்கு சம்பாதிக்க, அதாவது ராம்நாம் பப்ளிகேஷன்ஸ் அவர் அவரே சொல்லியிருக்காரு, அப்போல்லாம் எங்களுக்கு பணம் அதிகமாக கிடச்சிது. பகவான் கொடுப்பான், அப்படி கொடுத்துருவான். பகவத் சேவையில் ஈடுபடும் போது தான் அவருக்கு பெரிய பெரிய மாளிகைலாம் கட்டினார். அப்போ அங்கங்கே இடத்த வாங்கினார். கோவிந்தபுரத்தில், மற்ற இடத்துல, கோவையில் அங்கங்கே இடத்த வாங்கினார், எல்லாம் பண்ணார். எல்லாம் ராமன் நாமத்தை பிடிச்சிருந்து அந்த பகவத் பக்திக்கு தன் வாழ்க்கையை அர்ப்பணித்ததுனால எல்லா க்ஷேமங்களும் கிடச்சிச்சு. ஆனால் அவர் படித்த படிப்புக்கோ இல்லாட்டி சில வேலைக்கு அந்த அளவுக்கு கிடைக்குமான்னு கேட்டால் கிடைக்கும், ஆனால் ரொம்ப லிமிட்டாக தான் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நிம்மதி இல்லாத கிடைக்கும். எப்படி கிடைக்கும்? அது கிடைச்சா நிம்மதி இல்லாமல் கிடைக்கும். அந்த படிப்பு கிடைச்ச வேலையில் நிம்மதி இல்லாத அந்த ஒரு பணம் கிடைக்கும். அதற்கு அந்த செலவுகளும் வந்துடும். அதில் புக்கல் படுக்கலாம் அதிகமாகும். இது அப்படி கிடையாது. சௌக்கியமாக வச்சுக்கணுன்னே நாம சொல்லிக்கிட்டு நாம் பிரதிஷ்டை பண்ணிக்கிட்டு உங்களுக்கு பல விதத்தில் பகவான் பணத்தையும் கொடுப்பான், அதே சமயத்தில் சௌக்கியத்தையும் கொடுப்பான். ஆமாம், உன்னை தரித்திரமாக வச்சுன்னு பார்க்கத்தான் என் வேலை. நீ எனக்காக வாழ்க்கை அர்ப்பணி பண்ணிக்கிறேன்னா, என்னுடைய சீதை ஒரு கடாட்சம் பண்ணால்தான் உனக்கு லக்ஷ்மி கொட்டாதா? பார்த்துக்க மாட்டேன். ஒன்று யோகக்ஷேம் யோகம் சொல்கிறது யாருக்கு? அனன்யா சிந்தையந்தோன்னு வரவங்களுக்கு தானே. உனக்கு தானேப்பா நான் என் பணத்தை, என் சொத்தெல்லாம் உனக்கு தான்ப்பா வச்சுக்கிறேன், என் பிள்ளைங்க தான்ப்பா வச்சுருக்கேன். ஊராமட்டு பிள்ளைங்க கொடுப்பேன் நான். சாத்பதாம் பதையே அப்படின்னு ஏன் பகவானுக்கு பேருன்னா, சாதுக்களுக்கு தான் பதியான் பகவான். யார் சாத்துதர்கள்? பகவான் நாம சொல்கிறது. இன்னைக்கு பாகவத கதை கேட்குறவங்களுக்கு மற்றவங்களாம் பதியா இல்லைன்னா, மற்றவங்களெலாம் அவங்க கர்மவினைப்படி அவங்களுக்கு கொடுப்பேன். ஆனால் சாதுக்களுக்கு மட்டும் பிரத்யேகமாக நானே கொடுப்பேன். அனன்யா சிந்தையந்தோமாம் யோகக்ஷம் அகம் நானே கொடுப்பேன். அகம்னா நானே. மற்றவங்களுக்கெல்லாம் என்னென்னா கர்மவினைப்படி அவங்களுக்கு புண்ணியத்துக்கு பலனுக்கு அவங்களுக்கு கிடைக்கும், அது சம்பாதிப்பாங்க. பாவத்துக்கு தகுந்த பலன் அவங்களுக்கு நோய்கள் கஷ்டங்களை கொடுப்பேன். அது அவங்க ஆள் தான். அந்த பாவ புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி அதுவும் நான் தான் கொடுக்குறேன். அந்த பாவ புண்ணியத்துக்கு ஏற்ற பலன் நான் தான் கொடுக்குறேன். ஆனால் அது என்னென்னா எதன் அடிப்படையில்னா பாவ புண்ணிய அடிப்படையில். பக்தனுக்கு மட்டும் என்ன, நானே அகம் வகாமி அகம், நானே அவருடைய யோகக்ஷேமத்தை சுமக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன். இது என்னடா இது? பக்தனுக்கு மட்டும் பிரத்யேகமாக ஆகணும். போயேன் சும்மா எல்லாருக்கும் கொடுத்துருவேன். ஆசை தோசை அப்பெல்லாம் விட எல்லாருக்கும் நான் கொடுத்துருவேன். என் பக்தனுக்கு நான் ரக்ஷிதா ஜீவலோகசிய, நான் தான் எல்லாரையும் காப்பாற்றுறேன் அவங்க கர்மணிப்படி. ஆனால் ரக்ஷிதா ஸ்வஜனசிய அது நடாது. அந்த சர்வ ஜீவராசிகளுக்குள்ளே தான் ரக்ஷிதா ஜீவலோகசிய, அந்த ஜீவராசிகளுக்குள்ளே தானே இந்த ஸ்வஜனங்களும் இருக்காங்க. அது ஸ்வஜன ரிசர்வ்டாக ஏன் சொல்லணும் நீ? அது வேறு இது வேறு, அது இது ஒன்றா சேர்க்காது, கணக்கு சேர்க்காது. என் பக்தர்கள் எனக்கு தனி ரொம்ப பிடிக்கும்.
ரக்ஷிதா ஸ்வஜனசிய, என் ஜனங்களை ரட்சிக்கிறது அது தனி, அது கணக்கில் கேஸ் ஆகாது. ரக்ஷிதா ஜீவலோகசிய, அது ஒன்றா கேளு. ஏன் அந்த ஜீவராசி ரட்சிக்கல, அது கேளு. என் பிள்ளைங்களுக்கு நான் செய்கிறதும் ஊரமுடி பிள்ளைங்க செய்கிறதும் ஒன்றாயிடுமா? ஏன்பா நான் வேலைக்காரங்களுக்கு அவன் வேலைக்கு ஏற்ற கூலி கொடுப்போம்பா. நான் பெரிய ஒரு ஜமீன்தார்ப்பா. என் பிள்ளைங்க 10 பிள்ளைங்க இருக்காங்கன்னா 10 பிள்ளைங்களுக்கு நான் செய்கிறது வந்து வேலைக்காரங்களுக்கு செய்வேனா? 10 பிள்ளைங்க அந்தளவுக்கு கடினமாக உழைக்கலையே. ஆனால் என் பிள்ளைங்க இல்லாது எனக்காக உழைச்சிது, என் பேச்சு கேட்டு நடந்தாங்களே, என் பிள்ளைங்களாச்சு, என் வயிற்றில் பிறந்த பிள்ளைங்களாச்சு, அவங்களுக்கு செய்கிறதும் அந்த வேலைக்காரங்களுக்கு செய்கிறதும் ஒன்றாயிடுமா? வேலைக்காரங்களுக்கு அவங்க கஷ்டப்பட்டால் அவனுடைய உழைப்புக்கு தகுந்த கூலி கொடுக்குறேன், அவன் கர்மணிகளுக்கு தகுந்த கூலி கொடுக்குறேன். அவர்கள் வேலைக்காரர்கள். ஒரு எஜமானன் நினைப்பான்ல, சாதாரண எஜமானே இப்படி நினைக்கிறான்னா பகவானாச்சே. யோசிச்சு பார்க்கணும், சிந்திக்க வேண்டிய விஷயம் இதெல்லாம். வேலைக்காரர்களுக்கு தன்னிடத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு அவங்களுக்கு வந்து ஏக்கர் கணக்கில் இருப்பா. இப்போ முன்னெல்லாம் சொல்லுவாங்க எஸ்டேட்டு, டீ எஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க. இவ்வளோ எஸ்டேட் இருக்குது, அந்த எஸ்டேட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் வேலை கொடுத்து அவங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்குறாரு ஒரு ஜமீன்தார், அந்த எஸ்டேட் ஓனர். சரிப்பா, அப்போது அந்த அவங்க கூலிக்கு வேலை செய்கிறவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறது கரெக்டு. சரி, எவ்வளோ கொடுப்பாரு? அவங்க கூலிகளுக்கு அவங்க வேலைக்கு தகுந்த கூலி கொடுப்பாரு மாதமானா, ஓகேவா? அவ்வளோதான். ஆனால் தான் புள்ள போய் அப்பா எனக்கு வந்து அது மாதிரி எனக்கும் கூலி கொடுப்பா அப்படின்னு கேட்டால், டே படா, உனக்கு என் சொத்தே உனக்கு தான், அப்புறமா கூலி கேட்குற. அப்போ உனக்கு என்னென்னா ஸ்வஜனசிய, தன் பிள்ளைகளுக்கு என்னென்னா உனக்கு நான் வேணால் சாப்பிட்றா, நீ என்ன வேணாலும் ஆடம்பரமாக ஜாலியாக வாழ. உங்களுக்குலாம் பெரிய பெரிய பங்களா கட்டி கொடுத்துருக்கேன். அதுதான் ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் 10 பிள்ளை இருக்கான்னா 10 பிள்ளைங்க பெரிய பங்களா கட்டி கொடுத்துறான், நல்லா வசதியாக வச்சுருந்தான், நல்லா சந்தோஷமாக இருக்கான். பிள்ளைங்க சொன்ன பேச்சு கேட்காத பிள்ளைங்களுக்கு செய்வார் ஒரு அப்பா. ஒரு ஜமீன்தார்ண்ணா, நல்லா நம்ம பேச்சு கேட்குறேன், சரிப்பா நீ சொல்ல செய்கிறேன்பா அப்படின்ட்டு அடங்கி இருக்கிற பிள்ளைங்களுக்கு இன்னும் ஆசையாக செய்வார் அதிகமாக. இது ஈஸியாக புரியல. இப்போ நம்ம சொல்கிற பக்தி, அதாவது ஒரு பிள்ளைக்கு மேலே அன்பாக, ஒரு அப்பா மேலே அன்பாக இருக்கிறான் ஒரு பிள்ளை. அப்பா சொன்ன பேச்சு எள்ளுன்னா எண்ணெயா நிற்கிறான், அந்த அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறான் அப்படின்னா, அந்த அப்பா யார் மேலே 10 பிள்ளை இருந்தால் கூட அந்த 10 பிள்ளைலையும் யார் மேலே ரொம்ப பற்று இருக்கும்? பிடிச்ச அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி செய்கிற ஒரு பிள்ளை மேலே தான் பாசம் அதிகமாக இருக்கும். அப்பா அவனுக்கு எக்ஸ்ட்ராவே செய்வார், அதிகமாக செய்வார். சொல்கிறது புரியுதுங்களா? அப்பாவே திட்டுறான், அப்பாவே குறை சொல்கிறான், நீ என்ன பெருசாக செய்கிற, நான் உனக்கு இப்படி பக்தி பண்ணினேன் அப்படி பண்ணினேன், உன்னை நம்பினேன், உன்னை நம்பி என்னை கைவிட்டியே, எனக்கு சோதனை தானே கொடுத்த, எனக்கு கஷ்டம் தானே கொடுத்த அப்படின்னா, அந்த ஒரு அப்பாவை புள்ள திட்டுறான்னா அந்த அந்த புள்ள மேலே அப்பாவுக்கு பாசம் வருமா? நார்மலாக நான் கேட்குறேன், நீங்கள் ஏற்றுப்பீங்களா? உங்கள் புள்ள உங்களை எதிர்த்து பேசுகிறான்னா உங்களுக்கு பிடிக்குமா? அப்போ பகவான்களே நம்ம குறை சொல்கிறோமே பகவத் பக்தி பண்ணுறன்ற பேரில் அப்படின்னா எந்த புள்ள பிடிக்கும்? பகவானுடைய கிருபை அல்லவா இது? ஹரே அபிரக்ஷிதா, என்னை காப்பாற்றினியே, என்னடா இது? ஆபத்துக்களை கொடுத்ததை பற்றி கவலைப்படல குந்தி தேவியை, அந்த ஆபத்தில் காப்பாற்றினா பாரு, அதை தான் சொல்கிறாவோ. விஷான் மகாக்னே புருஷாத தர்ஷனாத்து அசத் சபாயாம் வனவாச கிருஷ்ணதா மிருதே அநேக மகாரதாஸ்திரதோ திரௌண்யஸ்திரச்சாஸ்ம ஹரே அபிரக்ஷிதா. ஹரே என்னை அப்படி ரட்சித்தியப்பா. அப்போ என் மேலே தான் உனக்கு கருணை அதிகம்னா, அப்போ அவங்களுக்கு தான் கருணை. மந்தம் ஜகாச வைகுண்ட மோக எண்ணிவ மாயையா, தன் மாயால் அவர்களை தான் மந்தகாசம் பண்ணி அவர்களுக்கு வீட்டு வேலைக்கால 5 பள்ளியோட 6 பள்ளியோ அடிமை மாதிரி உழைச்சிங்கன்றான். குதிரை ஓட்டினான், தூது சென்றான், மந்திரியாக போட்டுருந்தான் தர்மபுத்திரர், இட்ட வேலை செய்யக்கூடிய ஒரு வேலைக்காரனாக இருந்தான். ஏன்னா அப்படிப்பட்ட பக்தர்கள் அவர்கள். அந்த பக்தர்கள் நீ ஒன்றா, நீ தான் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் குறை சொல்றியே. என் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள், தங்கள் வாழ்க்கையை எனக்காக அர்ப்பணித்தவர்கள், நான் சொன்னால் அவர்கள் மறுக்க மாட்டாங்க. தவ வச்சனம் கரிஷ்யே, உன்னுடைய வார்த்தைப்படி செய்கிறேன் அப்படின்னு அர்ஜுனன் அப்படி வருவானுங்க. அப்படியாப்பட்ட பாண்டவர்கள், அவங்களை என்னமா நான் கைவிட்டுருவேன்? அனன்யம் இருக்கிற அவங்களுக்கு நான் முன்னிருந்து என் மார்பில் நாராயணத்தை தாங்கி அர்ஜுனை காப்பாற்றுவேன். நான் தேர் அழுத்தி அந்த நாகாஸ்திலேருந்து என் குழந்தை அர்ஜுனை காப்பாற்றுவேன். அப்படி தான் காப்பாற்றுவேன்.
விஷத்திலிருந்து காப்பாற்றுவேன், அறுக்கமலையிலிருந்து காப்பாற்றுவேன். திரௌபதிக்கு உடனே அமோகமான சேலைகள் கொடுத்தா மானத்தை ரட்சிப்பேன். வனவாசத்தில் துர்வாச மகரிஷியை ஓடும்படி செய்வேன். துர்வாச மகரிஷி திரௌபதி துர்வாசை பார்த்து, என் பக்தன் இன்னொருத்தரை பார்த்து பயப்படுறதா? நோ நோ நோ, துர்வாசர் திரௌபதி பார்த்து பயந்து ஓடுற மாதிரி பண்ணிட்டார் பகவான் வனவாசத்தில். வனவாச கிருச்சதா மிருதே அநேக மகாரதாஸ்திர, சாதாரண பீஷ்மாச்சாரியார், துரோணாச்சாரியார், கிருபாச்சாரியார், துரியோதனன், கர்ணன், சல்யன், பயங்கரமான எல்லாம் வில்லாதி வில்லன்கள்லாம், சகுனிலாம் பயங்கரமாக சூழ்ச்சியும் பண்ணதுலேயும் அவனுக்கு வில்லாதி நல்லா சண்டை பயிற்சியும் கற்றவர்கள் எல்லாம் மகாவீர பராக்கிரம் படைத்த மகாரதிகர்கள் அவர்கள்லாம். ஆனால் கிருஷ்ணன் ஒரே பாறை பார்த்தான், ஆயுர் அக்ஷ்ணா, 18 நாட்களுக்குள்ள உங்களுக்கு மொத்த பேரும் ஒழிச்சிட்டு போகிறேன் அப்படின்ட்டு பகவான் அவனை அவங்க ஆயுசெல்லாம் அபகரிச்சிட்டானா. இப்போ என்ன நிமித்த மாத்திரேன்னு, நான் ஏற்கனவே கொண்டுட்டேன்டா, நீ சும்மா சண்டை போட்டு நீ புகழ் அஞ்சு போடா, டே அர்ஜுனா போடா அப்படின்றான் கிருஷ்ணன். என்னடா இது? அதான் பக்த வத்சலன், நமே பக்த பிரணஷ், என் பக்தனுக்கு தோல்வி கிடையாது. மகாரதிகர்கள் இருக்கட்டும், அர்ஜுனன் ஒருத்தம் போதும். துரோணாச்சாரியர் அவுட், பீஷ்மாச்சாரியர் அவுட், கர்ணன் அவுட், எல்லாம் காலி. என்ன இன்னும் யார் இருக்கா? சல்லிங்களே ஆமையவன் எல்லாம் போயாச்சு. துரியோதனன் அவுட், துச்சாதனன் அவுட், எல்லாம் காலி பண்ணி வந்துட்டார் கிருஷ்ணர். கிருஷ்ணன் தான் வதம் பண்ணார், பீம வதம் பண்ணல. பீம வதம் பண்ணதான் சொல்கிறாங்க, ஆனால் கிருஷ்ணன் தான் பீமனுக்கு படம் கொடுத்து அந்த துரியோதன ஆதிகளை 100 பிள்ளைகளையும் வதம் பண்ண வச்சார். மகாரதர்கள் ஆன முடியாது பகவான் முன்னாடி. புரியுதா? எதுக்கு இந்த கதைகள் வச்சிருக்காங்க? விஷான் மகாக்னே புருஷாத தர்ஷனாத் அசத் சபாயம் வனவாச கிருஷ்ணதா மிருதே அநேக மகாரதாஸ்திரப்பா, அநேக மகாரதர்கள். பகதத்தெல்லாம் அப்படி அந்த யானை அப்படி சண்டை போடுமா, பயங்கரமான அதிகம் நாராயண அஸ்திரங்களை வச்சுருக்கான். அதை விட்டான், பகவான் மாரில் வாங்கிட்டார். அர்ஜுனன் தாங்க மாட்டான், செத்துருவான். ஆனால் பகவான் மாரில் வாங்கிட்டார். அந்த பகதத்தனுடைய அந்த புருவமானது சதை பெருசாக இருக்குமா, அந்த புருவத்தில் அது தொங்குமா, அந்த சதை தொங்குமா, அந்த சதை கண்ணை மறைச்சிடுமா. அந்த சதையில் உள்ள முடியை வச்சு கயிறு கட்டி தலையில் கட்டிடுவானா. அந்த 2 சதியும் அந்த பகதத்தனும். அப்போது உடனே பகவான் நான் சொல்ல, அர்ஜுனா முதல்ல அவன் தலையில் கட்டிக்கிறான் பாரு, அந்த கயிறு அர்த்தம் உடனே அந்த என்னாச்சு, அந்த சதை, அந்த பூர்வத்தினுடைய சதை கண்ணை முடிச்சு மறைஞ்ச உடனே இப்போ அவனால் சண்டை போட முடியாது போது அப்போ அடிச்சிட்டான் அர்ஜுனன். பகதத்தன் வதம் பண்ணியாச்சு. அஸ்வத்தாமா ஹத குஞ்சரக முடிஞ்சு போச்சு. எப்படி துரோணாச்சாரிய வதம் பண்ணாதான். எல்லாமே பெரிய மகாரதர்கள், சிம்பிளாக தட்டு போவார் பகவான், அக்லிஷ்டக்காரன் தான். ஏன்னா என் பாண்டவர்களுக்கு, என் பக்தர்களுக்கு ஜெயம் கிடைக்கணும், அதுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன், எந்த காப்படம் வேணாலும் பண்ணுவேன். விஜயரத குடும்ப ஆத்த தூரத்திலே ஒரு குடும்பத்தை நடத்தக்கூடிய ஒரு குடும்பஸ்தன் எப்படி கபடங்கள்லாம் அனுஷ்டானம் பண்ணியாது தன் மனைவி குழந்தைகளை காப்பாற்றுறானோ, அது மாதிரி விஜய ரதத்தையே குடும்பமாக வச்சு அப்படி பல கபடங்கள் சூதுகளை செய்து அந்த தன்னுடைய பக்தனாகி அந்த மனைவி அந்த ரதத்தை ரட்சித்தானாம் பகவான், பாண்டவர்களை காப்பாற்றினானாம். அப்படியேப்பட்ட பகவானுடைய பேரை சொல்கிறோம், அவன் நாமத்தை சொல்கிறோம். இந்த கதைகளை கேட்கணும், பக்தர்கள் வாக்கில் சௌக்கியமாக இருக்கணும், அவன் பிரசாதத்தை சாப்பிட்டு சௌக்கியமாக இருக்கணும், ஜாலியாக இருக்கணும், எதுக்குமே கவலைப்படக்கூடாது. வைராக்கியம் வேணும். நீ காப்பாற்றினா காப்பாற்று, இல்லையா நான் போயிடுறேன் பரவாயில்ல. அப்படி தான் அந்த காலத்தில் உயிரை விடத்துக்கு துணிஞ்சார் அருணகிரிநாதர். கோபத்தில் ஊழ்ந்தார். அடுத்த நிமிஷம் பார்த்தா அவருக்கு உட்கார வச்சு பகவான் பார்த்துட்டு முருகன் என்ன பண்ணார், அவருக்கு சும்மா இரு சொல்லற அப்படின்ட்டு உட்கார வச்சார். அவ்வாடுக்கு பகவானத்தில் முழு நம்பிக்கை, அந்த வார்த்தைகளை ஒபீடியன்ட்
சும்மா சொல்கிறார், அவ்வளோதான். அதை கடைப்பிடிச்சாலே போதும். பகவானுக்கு பிரியமானவனாக, பகவானுக்கு பிடிச்சவன் ஆகிட்டா பகவான் என்ன செய்ய மாட்டார். உங்கள் குஷ்டரோக நோயெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோயெல்லாம் தூக்கி போட்டு கஷ்டங்கள்லாம் நீங்கிச்சு. ஒன்றுமே கிடையாது. எல்லாமே பகவான் நினச்சாதான். அப்புறமா அதெல்லாம் எந்த மூலிகை, நீ பௌதிகமாக சிந்திக்கிற, நீ கொஞ்சம் ஆன்மீகமாக சிந்திக்க ஆரம்பிச்சேன்னா இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. கடல் தாண்ட முடியுமான்னா என் பலத்தினால 2 யோஜனை தொழு தாண்டுவேன், 10 யோஜனை தொழு தாண்டுவேன், 5 யோஜனை தொழு நான் தாண்டுவேன் அப்படின்னா ஒவ்வொருத்தனும் ஒரு வானரனும், ஒரு குரங்கும் ஒரு வானரனும் நான் 10 யோஜனை தொழு தாண்டுவேன், நான் 5 யோஜனை தொழு 2 யோஜனை தொழு. ஏன்னா இவர்கள் லௌகீகமாக பார்க்கிறார்கள். ஆனால் ராமருடைய தெய்வீக பலத்தை பார்க்குகின்ற ஆஞ்சநேய சுவாமி 100 யோஜனை தொலைவும் தாண்டி அதுக்கு மேலே இது என்ன ஒரு 100 யோஜனை, இது போல் எத்தனையோ 100 யோஜனை தொலைவு என்னால் தாண்ட முடியும்னாரு, தாண்டிட்டார். இப்போ புரியுதா? பௌதிக பலம் ஏமாத்திரம். நீ பௌதிக பலத்தை நம்பியே பேசினுக்கிற. ஏன்னா பௌதிக பலத்தை தான் உனக்கு அனுபவத்தில் இருக்குது. ஆன்மீக தெய்வீக பலத்தினுடைய அனுபவம் உனக்கு ஒரு திவலை கூட கிடையாது உனக்கு. அப்போ என்ன பண்ணுவேன், பௌதிகமாகவே பேசி அடுப்பேன். ஹாஸ்பிட்டல் போனால் அதை பண்ணணும், இந்த நோய் குணமாக்கணும்னா நம்ம மருந்து சாப்பிடணும், மாத்திரை சாப்பிடணும், பழங்கள் அதை சாப்பிடணும், இதை சாப்பிடணும். அது டாக்டர் தான் தெய்வம். இப்போது யார் தெய்வம்? டாக்டர் தான் தெய்வம், பணம் தான் தெய்வம். பணத்தை கொடுத்தா நோய் சரியாக போயிடும். அது பண்ணணும், ஆப்ரேஷன் பண்ணால் சரியாக போயிடும், இது பண்ணால் சரியாக போயிடும், அது பண்ணால் சரியாக போயிடும் அப்படின்ட்டு இதையே நம்பி பழக்கப்பட்டுமே நம்ம ஏன் பகவானை திரும்பி பார்க்க போகிறோம்? அப்போ என்ன பண்ண, சமயே வெகி கேவலம் பலவீனம், ஆப்ரேஷன் பண்ணி பலவீனம் அடைஞ்சி அவ்வளோதான் கஷ்டப்பட வேண்டாம். இன்றைக்கி சிசரியன் சொல்கிறாங்க. அன்றைக்கெல்லாம் எந்த சிசரியன் தெரியும்? பெண்களுக்கு 10 பிள்ளைங்களை பெற்றாங்க, 20 பிள்ளைங்களை பெற்றாங்க. எப்போ அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்ததோ அவ்வளோ அழிவும் ஆரம்பித்து விட்டது. எப்போ மருந்து மாத்திரை நம்ப ஆரம்பிச்சியோ இன்றைக்கி ஒரு பிள்ளை பெற்றுக்கிறதே ஆப்ரேஷன் சிசரியன். 2 பிள்ளைக்கு மேலே பெற்றுக்கல. இப்போலாம் நிறைய பேர் வீட்டில் பார்த்தா ஒரு பிள்ளை 2 பிள்ளை, அவ்வளோதான், அது மேலே கிடையாது. முன்னெல்லாம் 20 பிள்ளை 25 பிள்ளை எப்படி இருந்தாங்கன்னா 100 வருஷம் வந்தாங்க. அவங்களுக்கு வேறு வேட்டி இல்லை அப்படியாம்மா வேட்டிக்கு. அவங்க என்ன கழனி காட்டு போயிட்டு வந்துட்டா இருந்தாங்க, பயிர் இது பண்ண நாற்று நட்டு வந்துட்டு இது பண்ண அப்புறமா நான் சும்மா தான் கிடக்க போகிறாங்க. அவங்க ஜாலியாக இருப்பாங்க கணவன் மனைவி. ஆனால் எப்படி வாழ்ந்தாங்க? 100 வருஷம் வந்தாங்க. நல்லா திடகாத்திரமாக நல்ல களி கூழும், ஆமாம், நல்ல சாப்பாடு சாப்பிடுவாங்க. நல்ல காய்கறிகள், கீரை உணவுகள், இயற்கையான வளங்கள் உள்ள உணவுகளை ஆர்கானிக் ஃபுட்டாக சாப்பிட்டாங்க. எப்படி இருந்தாங்கன்னா 100 வருஷம் வாழ்ந்தாங்க. நல்லா கட்டியாக இருந்தாங்க. வாரத்தில் நல்லா செக்கு வளர்க்க மாதிரி இருப்பார். ஒரு எங்கள் தாத்தாவே பார்த்தா அப்படி செக்கு நல்லா கட்டியாக இருப்பார், திடகாத்திரமாக இருப்பார். 5 பிள்ளை 6 பிள்ளைய பெற்றார். எல்லாம் பிள்ளைங்க அது மாதிரி பெற்றுப்பாங்க. அந்த காலத்துலலாம் பார்த்தா 20, 10, 12, 5, 20 அப்படி பெற்று போட்டுருவாங்க. சுகப்பிரசவம் எல்லாமே. அப்போல்லாம் சிசரியன்னா கிடையாது. அதெல்லாம் எப்போ ஒன்று இல்லைன்னா இயற்கை உனக்கு அனுகூலமாக இருக்கும். எப்போ நான் இயற்கையை நம்பாமல் செயற்கையை நம்புறியோ அப்போ இயற்கை அனுகூலமாக இருக்காது. அப்போ நீ சிசரியன் பண்ணி தான் ஆகணும், அது வழி கிடையாது. எல்லாமே அட்வான்ஸ் டெக்னாலஜி, இம்ப்ரூவ்மெண்ட். திஸ் இஸ் நாட் இம்ப்ரூவ்மெண்ட். எல்லாம் பாழாக போகிறதுக்காக வந்தது. எல்லாம் ஜாக்கிரதை, நம்மளை பாழாக்கிறதுக்காக வந்தது இந்த அட்வான்ஸ் டெக்னாலஜிலாம். புரிஞ்சுங்க, வேறு ஒன்றுமே இல்லை. இயற்கையான உணவு சாப்பிட்டு வாழ்ந்த மக்கள்லாம் எப்படி நிறைய குழந்தை குட்டிகளை பெற்றுக்கிட்டு சந்தோஷமாக வாழ்ந்தாங்க. அப்போல்லாம் பெரியவங்களை மதித்தாங்க, கூட்டு குடும்பமாக இருந்தது. ஒரே தட்டில் 5 பேர் சாப்பிடுவாங்க, ஊட்டி விட்டுப்பாங்க. அண்ணன் தம்பிங்க, அண்ணன் ஒரு வார்த்தை அண்ணனை சொல்ல மாட்டாங்க, மரியாதை கொடுப்பாங்க. அண்ணன் தம்பி சொத்து சுகம்லாம் அண்ணனுக்கு கொடுக்க சொன்னால் கொடுத்துருவாங்க. அப்படி இருந்து அண்ணன் தம்பிகளை நான் பார்த்துருக்கேன் 40 வருஷத்துக்கு முன்னாடி. அது மாதிரி இருந்தாங்க. ஒருத்தருக்கு போயிடுவாங்க. அப்படியே எங்கள் அண்ணன் தானே எத்தும் போட்டோம் போ, எங்கள் அண்ணன் தானே எத்தும் போட்டோம் போ, எங்கள் அண்ணன் தானே சொத்தை எத்தும் போட்டோம், இது பண்ணுது எல்லாத்தையும் பரவாயில்ல அவருக்கு ஏற்றி கொடுத்துட்றேன்னா. இப்போ அப்படி இருந்த காலங்கள் இன்னைக்கு
கோர்ட்டு கேஸு சண்டை அடிதடியில் வெட்டு குத்து பணத்துக்காக சொத்துக்காக ஒருத்தர் அபகரிக்கிறது. அது மாதிரி காலமாகி போச்சு. ஜென்மத்துக்கும் பேசுறதில்ல, ஆனந்தம் இல்லை. கணவன் மனைவி இப்போ போயிடுச்சு. வேற புனர் கல்யாணம், டைவர்ஸ் பண்ணி அப்போ வேற கல்யாணம், வேற இது மாதிரி எல்லாம் அட்வான்ஸாக போகுது எல்லாமே. அப்போல்லாம் ஒரு சின்ன அவமானம் கூட தாங்க மாட்டாங்க. அப்படிலாம் பிரிஞ்சு இருக்கக்கூடாது அப்படின்னு இருப்பான். கணவன் அடிப்பான், ஆனாலும் அந்த கணவன் அனுசரித்து இருப்பான் அந்த மனைவி. அந்த கணவன் கூட சேர்ந்து தான் 10 பிள்ளைங்களை பெற்றா. அது எப்படி அப்படி இருப்பா ஒரு மனைவி. அதனால தான் திடகாத்திரமாக இருந்தா, சந்தோஷமாக இருந்தா. பகவான் என்ன பண்ணுவானா, இப்படியாப்பட்ட கணவனை அனுசரிக்கின்ற அந்த பெண்மணிக்கு மகாலட்சுமியோடு கூடிய நாராயணன் அந்த வீட்டில் சாஸ்வதமாக தங்கிடுவான். லக்ஷ்மி கடாட்சம்னா பணம் கிடையாது, சந்தோஷம் இருக்கணும். எந்த வீட்டில் கணவனை அனுசரிக்கின்ற வரும்போதே அங்கே தண்ணி கொடுக்கறதுக்கு காத்து நிற்பான் மனைவி. கிராமங்களில் பார்த்துருக்கோம், ஓடி வீட்டில் உடனே கை கால் கழுவுறதுக்கு தண்ணி கொண்டு வந்து கொடுப்பான் மனைவி. கணவன் வராருன்னா, ஒரு மாட்டு ஒன்று வராருன்னா, எங்கள் மாமே நான் பார்த்துருக்கேன். அது மாதிரி உடனே தண்ணி கொண்டு வந்து கொடுப்பாங்க, இது பண்ணுவாங்க. அது மாதிரி தண்ணி கொடுப்பாங்க. அந்த மரியாதை, அப்போ கணவனுக்கு அந்த மரியாதை கொடுத்தாங்க, நல்லா இருந்தாங்க. நிறைய பசங்களை பெற்றாங்க, நீண்ட நாள் வாழ்ந்தாங்க. அப்புறம் இந்த களி சாப்பிடுவாங்க, கூழ், அது எல்லாமே சாப்பிடுவாங்க. நல்ல காய்கறிங்க, உணவுங்க, கீரைங்க அவங்களே பயிர் வச்சு அப்படியே எங்கேயும் போய் கடையில் வாங்கணும்னு அவசியம் இல்லை. இங்கேயே கத்திரிக்காய், அது வெண்டைக்காய் எல்லாம் பயிர் வச்சுட்டாங்க. எங்கள் ஊரில் பார்த்தா அப்படியே செடிங்க இருக்கா, அதை அப்படியே பறித்து சாப்பிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான், குழம்பு வச்சுட்டாங்கன்னா அருமையாக சாப்பிடுவாங்க. அந்த அரிசி எப்படி இருக்கும், சோறு எப்படி இருக்கும் தெரியுமா, மஞ்சளாக இருக்கும். அந்த அரிசி மஞ்சளாக இருக்கும், ஏன்னா குத்தன அரிசி கோடு கூட இருக்கும், ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது மாதிரி அதெல்லாம் ஒரு காலம். அதனால் இன்னைக்கு சாப்பிட்றதெல்லாம் மருந்து சாப்பாடு. அதனால் இப்போ நோய் வர வேறு என்ன வரும்? இதில் கலப்படம், மனசில் கலப்படம் வந்துச்சுன்னே எல்லாமே இயற்கை வளங்கள்லையும் கலப்படம் வந்துடுச்சு. அப்போது நம்ம என்ன பண்ணணும், இந்த உலகத்தில் இந்த கண்டிஷனில் இருக்கும்போது நம்ம மாற்றிக்க முடியாது அப்படின்னா, மாற்றிக்க முடியாதெல்லாம் கிடையாது. எந்த சூழ்நிலையிலையும் மாற்றிக்க முடியும் நம்மளால். அதுக்கு தான் பாகவதர்மம் இருக்குது. உன்னை செழிப்பாக்கிறதுக்கு, உன்னை மங்களகரமான பாதையில் வழிநடத்துறதுக்கு பாகவதர்மங்கள் இருக்குது. ஆனால் அந்த வாக்கில் பாகவதம் கேட்கணும், அந்த பாகவதரோட பழகணும். எப்படிப்பா நீ சௌக்கியமாக இருக்கணும்? நான் ஒன்றும் சௌக்கியமாக இருக்கிறது நான் தனியாக பிளான்லாம் பண்ணலையா. மகான்கள் போன பாதையில் போனேன், அவ்வளோதான். போன பாதையில் நான் ஃபுல்லாக பண்ணல, கொஞ்சம் தான். சொல்பம் அப்பியசிய திராயதே மகதோ பயாத். பெரிய பயத்துலேருந்து என்னை விடுவிச்சது இந்த சொல்பம் அப்பியசிய. இந்த மகான்கள் போன பாதையில் கொஞ்சம் போனேன், அவ்வளோதான். அதுவே இவ்வளோ பெரிய விடுதலை கொடுத்துச்சு, இவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்குது. அப்போ நான் தரித்திரம் இருக்கனே, பகவான் சோதிக்கிறானே. பகவான் என்னுடைய பாவம் புண்ணியத்துக்கு நான் அவ்வளோ பாவம் பண்ணிக்கிறேன், என் பகவான் கொஞ்சமாக கொடுத்துருக்கான் அப்படின்னு என் மனசை பக்குவப்படுத்தின்னு போகிறேன் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. நான் என்ன அதான் சொல்கிறேனே, அப்போ பகவான் ஈவ இருக்கானಲ್ಲ, அதவனா பக்தர்கள் சந்தோஷத்துக்கு குறையவே இருக்காது. நீ என்னென்னா, நீ தியாகம் பண்ணல, உனக்குள்ள என்னென்னா பணத்தாசை இருக்குது, சுயநலம் இருக்குது, தன் குடும்பம் அப்படின்னு ஒரு இது இருக்குது. அது இருக்கிற வரைக்கும் உன் கர்ம வினைப்படி உனக்கு துன்பங்கள் வருது, நோய்கள் வருது, கஷ்டம் வருது அப்படின்னு நீ சொல்லிக்கிறே தவிர, இதெல்லாம் பஞ்சா பறந்து போடும். எப்படின்னா, பகவான்களை ஒன்று முழுசாக ஒப்படைக்கும் போது, தியாக மனப்பான்மையோடு. அதுதான் யஜ்ஞம், யாகத்துக்கு முன்னாடி இத்து போட தியாகம், இவ்வளோதான். தியாகத்துக்கும் ஒன்றும் டிஃப்ரெண்ட் இல்லை. கூட இத்து போட்டால் தியாகம். அந்த பகவானுக்காக நீ அர்ப்பணிக்கும் போது அதுவே பெரிய யாகம் பண்ண மாதிரி. உன் வாழ்க்கைய நீ சுயநலத்துக்காக, உன் புலனின்பத்துக்காக, உன் குடும்பத்துக்காக நீ உழைச்சதுனால தான் இந்த துன்பங்கள்லாம் அனுபவிக்கிற. நீ பகவானுக்காக நீ வந்திருந்தனா இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. பகவான் அனுகூலமாயிடுவான்.
உடம்பு உடம்பு லட்சியப்படுத்த மாட்டேன். நீ பகவானுக்கு மேலே உள்ள லட்சியத்தை தவிர இந்த உடம்பு லட்சியப்படுத்துறதால தான் இந்த உடம்பு ஒன்று வேடி காட்டுது. பகவானத்தில் லட்சியம் பண்ணிட்டுனா அது பார்த்து அந்த பகவத் சம்பந்தமாக இருக்கக்கூடிய பாகவதரில் அவமதிக்கூடாது. என்றைக்குமே பாகவத பச்சாரம் கொடியது. பாகவதர்களை சிரசால சேவிக்கணும். அவர்கள் பார்க்கறதுக்கு கண்ணுகளை ஒரு மாதிரி இருக்காங்க, நீச்சல் மாதிரி இருக்காங்க, பைத்தியக்கார மாதிரி இருக்காங்க, அதெல்லாம் அவர்களுக்குள்ளே இருக்கிற பக்தியை பார்க்கணும். பார்த்துட்டேன்னா அவர்களை சிரசு மேலே வச்சு கொண்டாடுவேன். அவர்கள் வழிகாட்டுதலில் நீ நடக்கணும். அப்போ வாழ்க்கை சேஃப்டி. இது கடக்க ஒரு மூலையில் அப்படின்னு சொல்லி தேகத்தை உதாசீனம் பற்றி பாரு. நீ பக்தியில் போ. அந்த நோயெல்லாம் அப்படி ஒரு நோயெல்லாம் இருந்தது, அது காணாமல் போயிடுச்சுன்னா அது அப்படி தான் போயிடும். பகவான் பார்த்துருவோம். எப்படி நடந்ததுன்னு கூட டாக்டருக்கே மிராக்கலாக இருக்கும். ஏப்பா உனக்கு ஒரு நோய் இருந்தது, அது எவ்வளோ பேருக்கு நடந்ததுங்க. இது தேவகி அம்மா சொல்லியிருக்காங்க. ஒருத்தர் ஏதோ ஒரு ஆப்ரேஷன் பண்ணியே போய் ஆகணும் அப்படின்னு. எதுக்கும் நம்ம யோகிராம் சரத்குமார்கள் வந்திருக்காங்க. மறுநாள் ஆப்ரேஷன் அந்த அம்மாவுக்கு. இது மாதிரி யோகிராம் சரத்குமார் என்ன சொன்னார், ஏதோ ஒன்று சாப்பிட சொன்னார். சாப்பிட்டு இது நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நாளைக்கு ஆப்ரேஷனு, அதனால் உங்களை ஒரு ஆசீர்வாதம் வாங்கி போகலான்ட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா என்ன பண்ணாங்க, ஒரு அம்மா இது போல் யோகிராம் சரத்குமார் சமூகம் பிரசாதம் வாங்கி போனாங்க. அந்த பிரசாதம் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு மறுநாள் போனால் டாக்டர்களை எதுக்கும் ஒரு தடவை செக் பண்ணலாமே அப்படின்னு. இல்லை ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும் அதை சொல்லியிருக்காங்க டாக்டர். ஆனால் இல்லை ஒரு தடவை செக் பண்ணலான்ட்டு அந்த அம்மா சொல்லியிருக்காங்க. செக் பண்ணால் அந்த நோயே கிடையாது. அந்த அடிசோடு கிடையாது. பெரிய மிராக்கிள்ஸ். ஆமாம் ஏமா வரலாறு ஏமா நாங்களாம் பார்த்ததே இல்லை. இப்போ மிராக்கிள் அதிசயமாக இருக்குது. இவங்களுக்குள்ள அந்த ஏதோ ப்ராப்ளம் இருந்தால் அதை ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கணும்னா பார்த்தா ஒன்றுமே இல்லை. மறுநாள் பார்த்தா கடவுளே, டாக்டரை பார்த்து ஆச்சரியப்படுறாரு. இது எப்படி இது மெடிக்கல் மிராக்கிள்? அதெல்லாம் ஒன்றுமே இல்லையா, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. எப்போயா டாக்டர் நம்ம மகாத்மா யோகிராம் சரத்குமார் அவர் சொல்கிற நாமா அது ஒன்றுமில்லாத பண்ணிட்டோம். நம்மளாம் அதெல்லாம் நம்புறது இல்லையே. மகாத்மாக்களையும் நம்புறதில்லை, பகவானையே நம்புறதில்லை, பகவான் நாமத்தையும் நம்புறதில்லை. அப்புறம் என்ன, அப்போ அடிப்படை போ, சமைய வகிக்க கஷ்டப்பட்டு இருப்போம். அவ்வளோதான். நீ ஹாஸ்பிட்டலையே நம்பினாரு, நீ மருந்து மாத்திரையே நம்பினாரு, நிறைய லட்சமாக கொட்டு போ. அவ்வளோதான். வேறு என்ன பண்ண சொல்கிற? என்றைக்குமே பகவான் தான், மனுஷன்தான். மனுஷன் பகவான் ஆகிட முடியாது சொல்லுவாங்க, கண்டிப்பாக ஆக முடியாது. பகவானுடைய கருணையினால் பகவான் நிலைக்கு நீ உயரலாம். ஆனால் பகவானுக்கு அடங்கி இருக்கணும். பகவானுடைய சேவையில் தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கணும். அதுக்கு பிறகு தான் பகவான் ஒன்றுக்கு எல்லாமே செய்வான். குசலர் என்ன பண்ணார்? கஷ்ட காலத்தில் கூட என்ன பண்ணார்? என்னை இப்படி வச்சுருக்கானே அந்த கிருஷ்ணன், இது கிருஷ்ணன் கூட படித்தவனாச்சே, கிருஷ்ண பக்தனுக்கே பகவான் கைவிட மாட்டான்னு சொல்கிறாங்க. ஆனால் கூடவே ஒன்றா சேர்ந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகி நல்லா படித்தவங்க, நல்லா ஒன்றா பழகணுங்க. அடிப்படையான ஏழ்மையில் வச்சுருக்கான் பார்த்தியா, அவன் தான் துவாரகாதீசனாச்சு, பெரிய பணக்காரனாச்சு. அவன் நினச்சா கொடுக்கூடாதா? கொடுக்காம வஞ்சிக்க மாட்டான் பார்த்தியா அப்படின்னு சொன்னாரா குசலர்? நான் தான் சரி போனாலும் என்னை ஒரு நண்பன் பார்த்தானா பார்த்தியா, பணக்கார திமிரு, அதனால தான் என்னை திரும்பியே பார்க்கல, நான் ஏழை பிராமணால் ஆக வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி கண்டுக்காமல் இருக்கான் பார்த்தியா அந்த கிருஷ்ணன் அப்படின்னு நினைக்காம நாம தான் போய் பார்த்தா என்ன கிருஷ்ணன் அப்படி நினச்சார் குசலர். அவன் பார்க்கல, நாம் போய் பார்த்தா என்ன. இந்த ஈகோ இல்லாத மனப்பான்மை அந்த காலத்துலலாம். இன்றைக்கி பார்த்தா எல்லாத்துலேயும் ஈகோ, எல்லா ஸ்தாபனங்களையும் இருக்கும். நீ பக்தர்களோட பழகணுன்னா பயமாக இருக்குது. எல்லாம் மனசை புண்படுத்திடுறாங்க இல்லாத பொல்லாத சொல்லி. ஆமாம், நீ அந்த அபராதம் பண்ணிட்டேன், இந்த அபராதம் பண்ணிட்டேன்னு பக்தர்களுக்குள்ளே பேசி இது போல் மனசை புண்படுத்திடுறாங்க. யாரோ ஒருத்தர் சொன்னாங்க வைஷ்ணவ அபராதம் பண்ணி. அப்போ நீ வைஷ்ணவனா அப்போ நாங்களாம் யார்?
அப்போ என் மனசை புண்படுத்துறியா? அப்போ நீ வைஷ்ணவ அபராதம் பண்ணலையா? இதெல்லாம் எதுக்குன்னா, அதான் சொல்ல, இது மாதிரி ஆட்களோட பழகவே கூடாது. பேசினோம்னா மனசு புண்படுத்திடுவாங்க. பக்தர்கள் சங்கன்ற பேரில் இது மாதிரி ஆட்களோட பழகக்கூடாது. நம்ம எதுக்காக வந்தோம்? பகவானை பார்த்தோமா, பகவான் நாமத்தை சொன்னோமா வந்து நேரணும், பிரசாதம் சாப்பிட்டோமா வந்து நேரணும். இஸ்கானில் இல்லை, எல்லாத்துலேயும் சொல்கிறேன். இஸ்கானில் மட்டும் கிடையாது, எல்லாத்துலேயும் சொல்கிறேன். எந்த ஸ்தாபனத்துக்கு போனாலும் ஆனால் அவங்களே சொல்லுவாங்க, பக்தருடைய சங்கத்தினால்தான் தான் நீ முன்னேற்றம் அடைய முடியும். பக்தர் சங்கத்தில் போனால் தான் இது பண்ண மனசை புண்படுத்துறீங்களே. அப்போ அப்போ எப்படிப்பட்ட பக்தர்கள் என்ன? பக்குவமான பக்தர்கள், மனசை புண்படுத்தாத பக்தர்கள், உன்னுடைய கேள்விக்கு உன்னுடைய ஆதங்கத்தை புரிஞ்சு அந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சவர்கள் சொல்லக்கூடிய பக்தர்கள். அவரிடத்துல போனால் உன்னை கேள்வி கேட்டால் பதில் சொல்லுவாங்க. தெரியாதவங்களை போய் பதில் கேட்டால் என்ன பண்ணுவாங்கன்னா குதர்க்கமாக தான் பேசுவாங்க, மனசு புண்படுற மாதிரி தான் பேசுவாங்க. இது மாதிரி ஆசாமிகள் இடத்துல பழகாதீங்க. எந்த சங்கத்தில் நீங்கள் இருந்தாலும் சரி, எந்த ஸ்தாபத்தில் தான் சரி, உங்களுக்கு அனுகூலம் இல்லாத ஒரு இடத்துல பழகினா இருக்கிற பக்தியும் போயிடும். முடிஞ்ச வரைக்கும் எந்த நிசங்க சுசங்க ஜாதகம், சங்கம் எல்லாம் இருக்குதே நல்லது. அதனால் பக்த சங்கம் அதையும் அவங்களே தான் சொல்லுவாங்க, மேடை போட்டு தேஸ்கானில் சொல்லுவாங்க, பக்தர் சங்கத்தினால்தான் பக்தி வரும். பக்த சங்கம்னா யாருப்பா? ஃபஸ்ட்டு பக்தர்கள் யார்? இப்போ ஒரு அம்மா சொல்கிறாங்க, வைஷ்ணவ அபராதம் பண்ணாதீங்க அப்படின்னாங்க. அப்போ நீங்கள் வைஷ்ணவன்னா அப்போ நாங்கள் யார் அப்படின்னு கேட்க தோணுதில்ல. தங்களை நாங்களே வைஷ்ணவன் நினச்சிக்கிறது. வைஷ்ணவன்னா வைஷ்ணவ தர்மத்தை பர்ஃபெக்டாக கடன்படிக்கணுமா வேணாமா? விஷ்ணுவுக்கு பிரியமாக இருக்கணுமா வேணாமா? நான் மற்ற தேவதைகளும் கும்பிட்டு நான் விஷ்ணுவும் பிரியமா? அதெல்லாம் இதெல்லாம் தான் சொல்கிறேனே. இதெல்லாம் நிறைய இப்படியே போயினே இருக்கும். அதை பற்றி பேசினா வேண்டாம். யாரை பற்றி நம்ம குறையும் சொல்ல வேண்டாம், யாரை பற்றி நிறையும் சொல்ல வேண்டாம். ஏன்னா நீ அவங்களிடத்துல பழகி மனசு புண்பட்டுச்சுன்னா அந்த வேதனை தாங்க முடியாமல் நீ பாட்டு குறையாக சொல்லின்னு இருப்ப அவங்கள பற்றி. இது தேவையா? நீ எதுக்கு அவங்களோட பழகணும்? அப்போ அவங்க இப்படி சொல்லணும், அப்படி சொல்லிட்டாங்க நம்மள வைஷ்ணவ அபராதம் பண்ணிட்டு சொன்னா, அப்போ அவங்க பண்ணுறதெல்லாம் நேற்று வைஷ்ணவ அபராதம் இல்லையா அப்படி இப்படின்னு நீ புலம்புறதுக்கு இதெல்லாம் தேவையா? எதுக்கு போனேன்? சாப்பிட்டியா? பிரசாதம், பகவானை தரிசனம் பண்ணியா, நாமா சொன்னியா, வந்துனேந்தியா, அவ்வளோதான். ஜூட் எஸ்கேப்டாப்பா, ஒரே ஓட்டம் ஓடியாந்துடணும். யாரும் இன்னும் கை தடிக்கு கை வழிமறிச்சு பேசினா கூட இந்த சர்வீஸ் பண்ணுங்க, அந்த சர்வீஸ் பண்ணுங்க, இல்லைங்க எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துனே வீட்டில் பகவானுக்கு நல்லா சர்வீஸ் பண்ணு, உன் வீடை கோயிலாக்கு, அவ்வளோதான். நீ யாருக்களையும் எதையும் எதிர்பார்க்கவே கூடாது. எதிர்பார்க்கறதே தப்பு. நம்ம அப்படி யாரையுமே தப்பாகவே நினைக்கக்கூடாது பக்தரில். ஏன்னா தூரம் இருக்கிற வரைக்கும் எல்லாருமே நம்ம மதிப்போம். அவங்களோட நெருங்கி பழகும்போது தான் சில எதிர்பார்ப்புகள் நமக்குள்ளே உண்டாகும். நம்மளுக்கு மரியாதை கொடுப்பாங்களா அப்படின்ட்டு எதிர்பார்ப்போம். ஏதாவது ஒன்று அந்த ஈகோ ப்ராப்ளம் அங்கே தான் க்ரியேட் ஆகும். நீ நெருங்கி பழக ஒரு நாள் சீப்புன்னு போயிடும். அப்போ பிரச்சனை உண்டாகும். அப்புறம் அதுவே அபராதம் ஆகிடும். அபராதம் சொல்லுவாங்க, என்னென்னா சொல்ல மாட்டேன். அது மட்டும் மனசு புண்பட்டுரும். அது மட்டும் நீ கலங்கப்பட்டு வீட்டுக்கு வருவேன். தேவையா? அதனால் சத் சங்கன்ற பேரில் மனசை இதை நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், எத்தனையோ உபன்யாசங்களை. சத் சங்கன்ற பேரில் மனசை புண்படுத்தக்கூடிய சங்கங்களிலிருந்து தவிர்க்கப்படணும். ஏன்னா யாரும் பக்குவமானும் கிடையாது. உண்மையான பக்தர்கள் நம்ம நினைக்கிறோம் கிடையாது. அவர்களும் குறைவுடையவர்கள் தான். பூர்ணமான பக்தர்கள் உயர்ந்த, அதை சொல்ல, மத்தியம அதிகாரி, ஆரம்ப நிலை அதிகாரி, மத்தியம அதிகாரி, உத்தம அதிகாரிலாம் இருக்காங்க. இந்த 3 லெவல்லாம் இருக்காங்க பக்தர்கள். உத்தம அதிகாரி தான் ரொம்ப கஷ்டம் பார்க்குறது. அப்படின்னா பூர்ண நிலையில் இருக்கிறவங்க அவங்களுக்கு எதையும் மன்னிச்சிடுவாங்க. நம்ம பேச தப்பாக நினச்சிக்க மாட்டாங்க. நம்ம தப்பே பண்ணால் கூட அதை மன்னிச்சிடுவாங்க. அப்படிப்பட்ட உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்களோட நம்ம இன்றைக்கி பார்க்க முடியாது. மத்தியம அதிகாரினா சாதாரண பக்தி பண்ணுறது பார்க்குறதே பெரிய விஷயமா இருக்குது. உண்மையான பக்தி பண்ணுறவங்க, தூய பக்தி பண்ணுறவங்கள பார்க்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படிப்பட்ட நிலையில் நீ சத்சங்கம்னா எங்கே இருக்குது? சத்சங்கம் பாகவத்தில் தான் இருக்குது. சத்சங்கம் பிரகலாத மாதிரி பக்தன் பார்க்க முடியுமா? நாரத மாதிரி பக்தன் பார்க்க முடியுமா? சுகாச்சாரிய மாதிரி பக்தன் பார்க்க முடியுமா? துருவன் மாதிரி பக்தன் பார்க்க முடியுமா? இல்லை. அப்புறம் என்ன? அப்போ யார் பக்தர்கள்? அதில் மனசை புண்படுத்தக்கூடியவர்கள் தான் நிறைய பேர் இருப்பாங்க. அதனால் அவங்கள என்ன நல்ல விஷயம் மட்டும் கேதர் பண்ணிக்கிட்டு, அதுவும் பட்டும் படாமல் இருந்துக்கிட்டு, அவள் தான் ரொம்ப நெருங்கி பழகாமல் உடனே எஸ்கேப் ஆகி வந்துடணும். அதுதான் பெஸ்ட்டு. எந்த பக்த சங்கத்தில் போனாலும் சரி இதை ஃபாலோ பண்ணணும். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிவிட்டு அது உள்ள ரூல்ஸில் அது உள்ள நல்ல விஷயங்களை எடுத்துன்னு
பக்தியில் முன்னேற்றம் அடையுது பார்க்கணும். தான் ஒரே விஷயம். சரி, ஓகே. அதனால் பகவானை நம்புறதை நம்ம விட்டுட்டோம், உலகத்தை நம்புகிறோம், பணத்தை நம்புகிறோம், மற்றதெல்லாம் நம்புகிறோம், அட்வான்ஸ் டெக்னாலஜிலாம் நம்புகிறோம். இந்த இயற்கையான வாழ்க்கைலாம் எல்லாம் போயிடுச்சு. நம்ம வாழணும்னு நினச்சா வாழலாம். பகவானை முழுசாக சரணாகதி அடைஞ்சவங்களுக்கு பகவான் பூர்ண பாதுகாப்பு கொடுக்குறான். நம்ம செயற்கை முறையினால் நம்ம பாதுகாப்பு தேடிக்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டம்தான் பாதுகாப்பு. அந்த பாதுகாப்பு கிடைச்சாலும் நம்ம பலவீனம் தான், என்றைக்கும் பலவீனமாக தான் இருப்போம். பகவானுடைய பாதுகாப்பு பூர்ணமாகவும் இருக்கும், பலமுடையதாக இருக்கும். ஆனால் பக்தர் சங்கத்தில் இந்த ஆலோசனைகள்லாம் கவுன்சிலிங் கேட்டுக்கிட்டு அவருடைய ஆலோசனைப்படி நம்ம வாழ்க்கையை நடத்தினா நம்ம சௌக்கியமாக சந்தோஷமாக இருக்கலாம். சரிங்களா? ராம ராம ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம ராம். பகவானுக்காக அர்ப்பணித்தா நான் சௌக்கியமாக உழைப்பான். உன் யோகக்ஷேமம் மொத்தத்தையும் பகவான் பார்த்துப்பான். பண செலவு, அந்த செலவு எல்லாம் அவன் பார்த்துப்பான். நீ எதுக்கு கவலைப்படுற? ஒரு அப்பா, ஒரு பெரிய பணக்காரன் விட்டு புள்ள, அவன் கவலைப்படணும் அவசியமே இல்லை. அப்பா பார்த்துக்க போகிறார். வேலைக்காரன் தான் கவலைப்படணும். எஜமான சம்பளம் கொடுக்கணும், அதுக்கேற்ற மாதிரி கடினமாக உழைக்கணும். நீ வேலைக்காரனாக இருக்க விரும்புறியா, பகவானுடைய பிள்ளையாக இருக்க விரும்புறியா? பிள்ளையாக இருக்கிற விரும்புனா பகவானுக்கு பிரியமாக இருந்த செய். ஒரு பிள்ளையாக இருக்கிற விரும்புனா அப்பாவுக்கு அடங்கி நடு, அப்பா சொன்ன பேச்சு கேட்டு நடு. அதான் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஒரு அப்பா யார் மேலே பிரியமாக இருப்பார்? அவன் சொன்ன பேச்சு கேட்குற பிள்ளை மேலே தான் பிரியமாக இருப்பார். அவனுக்கு என்ன வேணாலும் செய்வார். நார்மலான விஷயந்தான், ஈஸியாக பக்தியே தான், ஈஸியாக புரிஞ்சுக்கிறது தான். குறை சொல்கிற பிள்ளை இடத்துல பாசம் உண்டாகாது இல்லையா? இவ்வளோதான் சிம்பிள் பக்தி. சரி, ஏதோ இன்றைக்கி இது பகவான் பேச வச்சான், பேசுகிறது டைம் ஆயிடுச்சு. ராம ராம ராம். ஸ்ரீ ராமநாதத்துக்கு ஜெய், ஸ்ரீ சுவாமிக்கு ஜெய். ராம 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 ராம.